ஸோ நமக்கு அந்த பதில் தான் நான் சொன்னமே தவிர, தப்பா இதை விட கேவலமாலாம் என்ன திட்டியிருக்காங்க. நீலாம் ஒரு தமிழனா? முத்துவ ஆதரிக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க என்னோட யூடியூப் சேனல்ல. ஸோ அதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றது சொல்லுங்க. ஐயா டிசி ஐயா, ஆ. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நேத்து என்ன சொன்னீங்கன்னா, ப்ரூஃப் இல்லாம ஒரு விஷயம் பேசாதுன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க Facebookல ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ப்ரூஃப் இல்ல உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க. அவர் என்ன சாதி நீங்க போடுங்கப்பா. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது மாதிரி அதாவது நீங்க கன்னடச்சி அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருந்தீங்களா? இல்ல சார். ரஞ்சித் ஒரு நிமிஷம் ரஞ்சித், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப டெய்லி இதே வேலையா உங்களுக்கு? ரஞ்சித், இது நமக்கான வேலை கிடையாது. அவங்க யார போட்டிருக்காங்களோ அவங்க 1 to 1 பேசிப்பாங்க. இதுல நீங்க வந்து கமெண்ட் பண்ணி இதுல என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? இல்ல நான் கமெண்ட் பண்ணல. இல்ல நேத்து என்கிட்ட அவர் சொன்னார்ல, பொய்யான ஸ்டேட்மெண்ட் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் தான் அதை மட்டும் தான் கேட்கலாம். இல்ல வேண்டாம். என்ன பொய்யான ஸ்டேட்மெண்ட் தம்பி? நீ பொய்யான ஸ்டேட்மெண்ட் பேசுனா அதை நான் பொய்யான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க சார். பொய்யான ஸ்டேட்மெண்ட் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ப்ரூஃப் இருந்தா பேசுங்கப்பான்னு என்ன சொன்னீங்க. நான் என்ன கேட்டேன்னா, யாரோ ஒருத்தவங்க Facebookல ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை எடுத்து நீங்க கமெண்ட் போட்டேன்னு சொல்றீங்களே, அதான் ஏன்னு கேக்குறேன் சார். காட்டப்பான்னு சொன்னேன். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இப்போ? இல்ல சார், நீங்க ப்ரூஃப் இருந்தா தானே சார் நீங்க போடுவேன்னு சொன்னீங்க. ப்ரூஃப் இல்லாம நீங்க ஏன் சார்? இல்ல சார், நேத்து நீங்க கேட்டீங்க நான் என்ன பொய்யான ஸ்டேட்மெண்ட் போட்டேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா சார்? நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் பேசுறது புரியுதா சார்? ப்ரூஃப் இல்லனா விட்டுருங்கப்பா. ப்ரூஃப் இல்லனா விட்டுருங்க அவ்வளவுதான். உங்கள்ட்ட ப்ரூஃப் இல்லனா விட்டுட்டு போங்க அவ்வளவுதான். இல்ல சார், நேத்து நீங்க கேட்டீங்கல பொய்யான ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொன்னேனே, இது ஒரு பொய் சொல்லிருக்கீங்க சார். உங்கள்ட்ட ப்ரூஃப் இல்ல. நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு நீங்க போட வேண்டியதானே அத. யாருகிட்ட இல்ல? ப்ரூஃப் இல்லதான். நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. நீ உங்கள்ட்ட ப்ரூஃப் இருந்தா கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். அப்ப ப்ரூஃப் இல்லாம ஏன் சார் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் பரப்புறீங்கன்னு தான் சார் எங்களோட கேள்வி. ஒரு நிமிஷம் இவரு அசார் மியூட் எடுக்காதீங்க இருங்க. ஒரு நிமிஷம். ப்ரூஃப் இல்லப்ப உங்கள்ட்ட ப்ரூஃப் இருந்தா கொடுங்கல. உங்கள்ட்ட ப்ரூஃப் இருந்தா கொடுங்க. இல்ல சார், நீங்க தானே சார் சொன்னீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு போட சொல்லி. இப்ப நீங்க ப்ரூஃபே இல்லாம போட்டிருக்கீங்களே. இது அப்ப நீங்க சொல்ற இல்ல சார் போடுங்கன்னு சொல்றேன். இல்ல சார் போடுங்க. அப்ப நீங்க எல்லாமே கீழே உள்ள லிசனர் இவர் சொல்ற எல்லாமே பொய் தான். இவர் வீடியோ எல்லாம் யாரும் பார்க்காதீங்க. இவர் சொல்ற எல்லாமே பொய் தான். சும்மா தம்பி நீ வந்து பொய்யா பேசிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா வந்து பேசு. இவர் வீடியோ எல்லாம் யாரும் பார்க்காதீங்க. இவர் சும்மா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்து. தம்பி உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ரஞ்சித்? ப்ரூஃப் இல்லையா? கிளம்பு, நீ இடத்த காலி பண்ணு. ப்ரூஃப் இல்லனா கிளம்பு. உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லனா கிளம்பு. என்கிட்ட ப்ரூஃப் இல்லன்னு தானே சொன்னா. இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எங்கேயுமே சொல்லலையே. என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா கொடு. நான் வந்து அன்னைக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி போட்டது எதுக்குன்னா, நீங்க கன்னடச்சி, நீ எல்லாம் தமிழன் கிடையாது என்ன கேவலமா பேசுனாங்க. அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க பாத்து அந்த கமெண்ட்டை போட்டுருங்க. அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லு. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா ப்ரூஃப் இருக்குன்னு காட்டு. வந்து காட்டு. அதுதான் நான் கேக்குறேன். நான் ப்ரூஃப் இருக்குன்னு பேசவே இல்லையேங்க நானு. யார் பேசுறா ப்ரூஃப் இருக்குன்னு இப்போ? ப்ரூஃப் இருந்தா வந்து பேசுங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ப்ரூஃப் இருக்குன்னு நான் வந்து பேசவே இல்லையே. ஒரு பொய்யா சொல்லிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க. உங்கள்ட்ட ப்ரூஃப் இருந்தா கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. உடனே சாதி வரியன், பார்ப்பாடுக்கு ஆதரவாளன் சேக்குவாரா நேற்று நைட்டு பேசுறாரு. அப்ப அவர் யார் ஆதரவாளன் தெரிஞ்சுக்கலாமா நானு? அசார் இருக்கீங்களா? அசார் போயிட்டாரா? எஸ் அகிலன் சொல்லுங்க அகிலன். சார், ஜாதி வச்சு சில தற்கொலைங்க போடுறாங்க. அதையே நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் தற்கொலையா தானே மாறுவீங்க.
அதை வந்து நான் நிரூபிக்கிறேன், நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு வந்து இங்க பேசுறீங்களே. உங்க வயசுக்கும் உங்க யூடியூப் நீங்க தற்கொலையா அப்போ? இல்ல சார், நான் ஜாதின்றதே பார்க்க மாட்டேன். ஒருத்தர் இந்த ஜாதின்ட்டு சொல்லவே கூடாது சமூக வலைத்தளங்கள்ல. அந்த தற்கொலைகளை போய் கேட்டுவாங்க சார். அவங்க தப்பு நான் கேட்டுட்டேன் சார். அவங்க எல்லாரையும் நான் கேட்டு போட்டாலே அவனை போய் கேட்டுவாங்க. நான் டீசெண்டா தான் போட்டிருக்கேன். தெலுங்கு செட்டியார் முத்துக்குமாரன் சொல்றாங்க, உள்ள தமிழன் சொல்றாரு, வெளில நான்வெஜ் சாப்பிட்டாரு, உள்ள நான்வெஜ் சாப்பிடல கமெண்ட் போட்டிருந்தேன். ஆமா வேற ஒருத்தர் போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் போட்டிருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னை பத்தி கேவலமா பேசுறவனை பத்தி நீ ஏன்பா கேட்கல? இங்க வந்து தற்கொலையான்னு கேட்கறேன். ஆமா நீங்க தற்கொலை தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க, தற்கொலைகளா தான் பேசிட்டு இருக்கீங்க சார். நான் கேட்கலன்னு தெரியுமா? நேத்தே கேட்டுட்டு அவரை எல்லாரும் கம்முன்னு இருக்க சொல்லிட்டோம். ஓகேவா? கேட்கலன்ட்டு இங்க யாருக்குமே தெரியாது. இல்ல எனக்கு நான் சிஸ்டத்துல போட்டா பக்கா ஆகுது. அது திருப்பி நைட்டு தான் ஆரம்பிக்கிறேன். அவர் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, நான் பேசுறது எல்லாரும் கேட்குறா, யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம் தான் சொல்றேன். அதாவது சாதி வரியெல்லாம் இது வந்து அங்க போர்ட்ரேட் பண்றீங்க, இது வந்து ட்ரெண்ட் பண்ணுவோம்னு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜோக்கர் வந்து போட்டுட்டு இருக்கான். நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேட்கறேன். நான் அது தெரியாத போட்டிருக்கேன். மூளை கேள்வி கேட்கணும். அவன் வந்து கேட்டு தாய் வழி அப்படின்னு போடுறான். அவனை கேட்டீங்களா முதல்ல? இதை வந்து டீசெண்டா போட்டு ஒரு கமெண்ட் வந்து 3 மாசம் முன்னாடி போட்ட கமெண்ட் வந்து கேட்கறேன். அவன் போடுறது அதை கேட்டீங்களா? அந்த மாதா கேட்டீங்களா நீங்க முதல்ல? நான் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம்னு பாக்குறேன். அவனை கேட்டீங்களா முதல்ல? அதை கேளுங்க, அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எனக்கு வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது. அகில பேசுறதுல பேசுறேன் அப்படி நான் மொபைல தான் நைட் நேத்து பக்காது. ஓகே, சிஸ்டம்ல மட்டும் பக்காது போடுறேன். திருப்பி மொபைல தான் வரணும். மொபைல ட்ரை பண்றேன். அப்படியே நைட் 10 மணிக்கு கொடுக்கலாம். நீங்க பேசுறது சத்தியமா கேட்கவே இல்லை, கோச்சுக்காதீங்க. நீங்க பேசுறது யாருக்குமே கேட்கல, அதனால. ஹலோ சார். ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? இல்ல ஒரே நிமிஷம். சார் நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, சத்தியமா கேட்கல சார். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுமே ஒண்ணுமே இல்லை. நீங்க மியூட் போட்டு பேசுறீங்கன்னு வச்சுங்க, அது உங்க கருத்தா மட்டும் தான் இருக்கும். நீங்க மட்டும் தான் ஹோஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க மட்டும் தான் பேசியிருக்கலாம். அதாவது நீங்க ஸ்பீக்கர் கொடுத்துட்டு நீங்க மியூட் போட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்க, அது என்னமோ நீங்க உங்க கருத்தை மட்டும் தான் நீங்க சொல்லிட்டு நீங்க போறாப்புல இருக்கும். அதனால நீங்க மியூட் போடாதீங்க. ஒருவேளை மியூட் போட்டு நீங்க அவங்க பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க, அவங்க கருத்தை வச்சதுக்கு அப்புறம் பேசுங்க, அவ்வளவுதான். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த முத்துக்குமரன் ஆர்மி அப்படின்னு போட்டிருக்கீங்களே டேக் பண்ணி, இப்ப யாருக்காக இதை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? இல்லங்க, அந்த ஐடில டிக் மார்க் வாங்கி முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கற பேர்ல தான். இல்லங்க சார், அது ஓகேங்க சார். நீங்க யாரை டாக் பண்ணி போட்டிருக்கீங்க? யாரை நோக்கி இப்ப நீங்க டாக் பண்ணி? யாரையும் டாக் பண்ணலங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கமெண்ட். இல்லங்க சார், அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல சார்? அவருக்கு பேர் இருக்குமா? பேர் தெரியலங்க எனக்கு. இல்ல, நான் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். நீங்க வயசுல மூத்தவங்க, நீங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஒருத்தர் கேவலமா கமெண்ட் போடுறாருங்க. அவரு சார் இல்லங்க சார், இருங்க ஒரு நிமிஷம் சார், நான் பேசிக்கிறேன் சார். நான் பேசிக்கிறேன் சார். ஒருத்தர் போட்டிருக்காரு இல்லையா? சார் நான் பேசிக்கிறேன் சார், என்னை பேச விடுங்க சார். எஸ்கே ஒரு நிமிஷம். நேத்து எட்டுன்னு போட்டதுக்கு நம்ம கேட்டோம். அவர் பூரி புள்ளன் போட்டாரு. பூரி சார் நான் பேசிக்கிறேன். அகிலன் அவங்க செல்வி பேசுறாங்க, அவங்க பேசிட்டோம். ஏங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசுங்க சார். அவங்கலாம் அவங்க வயசுல கம்மியானவங்க தான், அவங்க போட்டாங்க இல்லைங்களா சார்? நீங்க இங்க வந்து ஒருத்தவங்களை நோக்கி நீங்க போட்டீங்க, ரைட்டுங்களா? அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? அப்ப நீங்க டைரக்டாவே அவரை டாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் மட்டும் வந்து உங்ககிட்ட பேச போறாரு. ஆனா எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரே விஷயம் சார், அவர் வச்சுக்கிறட்டு சார், நான் இல்லைன்னு சொல்லல சார். அவர் போய் அதை எடுக்க சொல்லுங்க, என்கிட்ட பேசாதீங்க. அவர்ட்ட போய் எடுக்க சொல்லுங்க. சார் அவர் எடுக்க
சார் நான் எடுக்கிறது எடுக்காது அது வேற முத்துக்குமரன் விஷயம் ஆர்மி சார். ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த கேவலமான கமெண்ட் எல்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. அவரு போய் கேளுங்க. என்ன ஏன் கேக்குறீங்க? அவரு போய் கேளுங்க. சார் அந்த மாதிரி அதுக்கு தான் போடாதுன்னு நான் அவர்ட்ட போய் சொல்றேன் சொல்லுங்க. என்கிட்ட எடுக்காதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அவரு போய் எடுக்க சார். சொல்லுங்க. உங்களை எடுக்க சொல்ல சார். இந்த ஹெட்டிங் முத்துக்குமரன் போடுறீங்களையே நீங்க எந்த நோக்கத்துல முத்துக்குமரன் சேர்க்கறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்லங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற அக்கவுண்ட்ல இருந்து சார் தான் அவர் இந்த கமெண்ட் எல்லாம் நீங்க போட்டிருக்காரு. இல்ல சார், உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அந்த முத்துக்குமரன் ஆர்மிங்கிற யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சனையா இல்ல முத்துக்குமரனை சேர்த்து சொல்றதுனால முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு அது கேட்க நேசிக்கிற வேண்டியதுதாங்க. எங்களையும் சேர்த்தா? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறாரு இல்லையா? அது முத்துக்குமரன் தெரியட்டும்ங்கிறது சார் தான் அது கமெண்ட். இல்ல இல்ல சார் இல்ல அது ஒன் நிமிஷம் சார். இல்ல சார், நான் இப்ப வந்து நான் விஜய் ஃபேன் நான் போட்டு உங்களை நான் தப்பாவே போறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படிதான் போடுவீங்களா? அந்த மாதிரி விஜய் ஃபேன் வந்து நீங்க இது இல்ல பண்ணுங்க, நீங்க இந்த ஹெட்டிங் இஷ்யூக்கு போட்டு நான் நீங்க இதை இது பத்தி பேச பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். வரலங்க. இந்த சார் இஷ்யூல பிபிஐ அவர் சார் அந்த நான் கேவலமா பேசுறேன் போட்டிருக்காரு. சார், என்னை பேச அவர் பேரை விடுங்க போட்டு சார். போட்டுருங்க. அவர் முத்துக்குமரன் நான் ஆர்மி ஹெட்ங்கிற பேசுறேன் பேர்ல தான் சார், போட்டிருக்காரு. ப்ளீஸ் என்னை பேச விடுங்க சார். சார் நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்ப உங்க பேர்லயே வேற யாராவது யூஸ் பண்ணி உங்க பேரை டைப் பண்ணா நீங்க என்ன சொல்வீங்க? அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, ஏன் என் பேரை அதுல சேர்க்கறீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்ப இது வந்து நான் முத்துக்குமரன் நேசிக்கிற ஒரு சிஸ்டரா இருந்து என்னோட மனசு குமுறல்ல நான் வந்து கேக்குறேன். இல்லங்க அப்ப அவரு நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லிதான் நிமிஷங்க. வாயில ஆகணும். ஒரு செல்வி மேடம் நீங்க அழகா பேசுறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. வாயில சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் ட்வீட் போட்டிருக்காரு. முத்துக்குமரன் சார் ஆர்மி நீங்க ஹெட் அப்படிங்கிற பேர்ல தான் சார் கமெண்ட் அவரு போட்டிருக்காரு. உங்களை அவரு சங்கடப்படுற போய் மாதிரி ஒரு என்ன நிமிஷம் இருங்க. பேசியிருந்தாலும் ஒரே நிமிஷம் நான் பேசுறது அப்புறம் பேசுங்க நீங்க. ஒண்ணு அவரு அந்த கமெண்ட் எடுக்க சொல்லுங்க. இல்லன்னா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேரை எடுத்துட்டு இல்ல அவரோட பேரை போட்டுக்க சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறம் நான் பேரை போட்டு வரேன். செல்விமா ஒரு முத்துக்குமரன் நிமிஷம் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் ஒரு அந்த நிமிஷம் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சார் சோ அவரை போய் கேளுங்கிறேன். அவரை போய் கேட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம. சார் நாங்க கேக்குறோம் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு அவர்கிட்ட போய் பேசுங்க இல்ல சார். என்கிட்ட சார். பேசி ஆமா பிரயோஜனம் இல்ல. கரெக்ட் அதான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நாங்க கேக்குறோம். ஆனா நான் எங்களை நேத்து வந்து கேளுங்கன்னு நீங்க சொல்றதுக்கு அவர் நீங்க போஸ்ட் நேரா போய் போட்டிருந்தாரு. கேட்டுலாமே. நீ தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு நீங்க மட்டும் ஒரு மைக்க புடிச்சு மாநாட்டுல கத்துற அவன் மாதிரி அவன் கத்திக்கிட்டே அப்படிதாங்க இருந்தீங்க பண்றான். அதுதான் நாங்க பண்றேன். அவன் அப்படிதான் பண்றான். அதை நான் அப்படியே பண்றேன் நானு. சார். அதை நீங்க நீங்க ஃபாலோ வந்து பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நீங்க வந்து இவ்வளவு பார்த்து வந்திருக்கிறீங்க. அவன் பண்றாங்கிறதுக்காக நீங்களும் அப்ப பண்ணீங்கன்னா அவருக்கு அப்புறம் மெச்சூரிட்டி அவருக்கும் உங்களுக்கு இல்லங்கிறீங்களா? அவங்களுக்கும் இல்ல உங்களுக்கு அவருக்கு என்ன மெச்சூரிட்டி இல்லங்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணணும் சார்? அத தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பான்னு அவருக்கு சொல்லிட்டு மெச்சூரிட்டி இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு அதாவது கேக்குறேன். அதான் சார் நம்ம கேவலமான கமெண்ட் போடுறானே அவனை போய் கேட்க நடந்துக்கிறதுல மாட்டேங்கிறீங்க. அது தான் சார் யாருன்னு மரியாதை கேக்குறேன். கிடைக்கும். கேவலமான கமெண்ட் போடுறானே அவனை போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட வந்து பேரை கேக்குறோம் பார்த்து சார், கூட கண்டிப்பா பேசுங்க. கேக்குறோம், கேட்காமலாம் இல்ல, கேக்குறோம். அவனை போய் கேளுங்க. என்ன நேத்து வந்து பேசினா அவ்வளவு தைரியமா பேசுறான். கெட்ட வார்த்தை வச்சு பேசுறான். ஆனா அதை உங்க பேச முன்னாடி அலோ தானே வந்து பண்றாங்க. கேக்குறாங்க உங்களுக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க. அது ரைட்டு சார். நம்ம எப்படி பிஹேவ் பண்றோங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவன் சரின்னு நாங்க சொல்லவே இல்லையே. அந்த சரி பையன் தப்பு தானே. சார். இல்ல நானும் சார் ஒரு நிமிஷம். ஓகே நீங்க இந்த முத்துக்குமரன் பேரை யூஸ் பண்ணி பண்ணதுனால நான் அவரை கேட்க சொல்லுங்கங்கிறீங்களே. இப்ப நீங்க சொன்னதுனால உங்ககிட்ட நான் வந்து இத்தனை நாள் பேசுனதுல நான் கேக்குறேன். நீங்க இந்த பிக் பாஸ் ஷோல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணும்போது எந்த இடத்துலயும் இப்ப லாஸ்டா இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் பண்ணிருக்கீங்களா முத்துக்குமரனோட இப்படித்தான் வின் பண்ணிருக்காருன்னு ஒண்ணு ட்வீட் பண்ணிருக்கீங்களா? அது ரிலேட்டா நீ எங்கேயுமே பேசல. அப்ப அன்னைக்கெல்லாம் பேசாத நீங்கள் ஷோலாம் முடிஞ்சக்கு அப்புறம் இன்னைக்கு அதை டேக் பண்ணும்போது நாங்க யாராவது வந்து அதை நாங்க கொஸ்டின் பண்ணிருக்கோமா? எதை அட்டாக் பண்ணாதம்மா புரியல. நீங்க ஒரு பர்டிகுலரா இன்னைக்கு காலையில ஒண்ணு நிறைய போடுறீங்க. அதுல நீங்க வந்து முத்துக்குமரன் இப்படி எல்லாம் வந்து கேம் பண்ணிருக்காருன்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு ஆமா பேராகிராஃப் மாதிரி எழுதிருக்கீங்க. ஆமா ஆனால் நீங்க இது அந்த மாதிரி ரிலேட்டடா ஒரு நிமிஷம் எங்கேயுமே நான் போட்டிருக்கேன். நீங்க இல்ல நிரூபிக்க சார். முடியுமா? என்ன முத்துக்குமரனை சார்? பத்தி நான் இன்னைக்கு எதுவுமே போடலமா. எதுவுமே போடல இல்லைங்க நான். சார். உங்க ட்விட்டர்ல நீங்க உங்க இதுல போட்டிருக்கீங்க சார். நீங்க அதை போய் பாருங்க. நீங்க ட்விட்டர்ல பார்த்ததுனாலதான் நான் பேசுறேன். அதாவது நீங்க ஓகேங்களா? முத்துக்குமரனை பத்தி நான் இன்னைக்கு எதுவுமே நீங்க நான் கீரி தான் புள்ளங்கிறதா இப்பதாம்மா வரேன். இல்ல நீங்க தப்புதமா சொல்லிட்டு இருக்கீங்க. கீரி புள்ளங்கிறதான் பூரிக்குள்ளன்னு போட்டு மாத்தி போட்டிருக்கீங்க. ரைட்டா? நீங்க வந்து தப்பாலாம் எழுதிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நீங்களே வந்து அதாவது போடுறதா இருந்தா டைரக்டா போட்டு தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தம்பின்னு வர வச்சு பேசுங்க சார். அதை விட்டு இல்ல நீங்க வந்து உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல சார்? இல்ல ப்ரூஃப் அவர்தான் இருக்கு. ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாருல்ல. இல்ல அதுதான் அது வந்து இப்போ எஸ்கே மேம் என்ன பேசுறாங்க, உங்களுக்கு சாருன்னு பேசுறாங்க. நான் உங்கள்கிட்ட சார் மரியாதையை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க முத்துக்குமார் ஆர்மி ஹெட்டு பூரிக்குள்ள அதாவது கீரிக்குள்ள அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா
இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட். முத்துக்குமரன் ஆர்மிக்குள்ள நானும் இருக்கேன். அப்ப ஆமா, நான் என்னையும் சேர்க்கிற மாதிரி இருக்குல்ல. நாங்கெல்லாம் உங்களை பத்தி பேசணும்னு எங்களுக்கு எல்லாம் அவசியமே இல்லங்க, இல்ல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல ப்ளூ டிக் வாங்கி ஒருத்தர் சார் பேசிட்டு அவரை போய் மறுபடியும் கேளுங்க. சொல்றீங்க இருங்க மறுபடியும் இருங்க சொல்றீங்க சார். நீங்க வாங்கிக்கப்பட்ட புரிஞ்சுக்க அப்படின்னா மாட்டீங்க சார். உங்க ஆள் தானே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். சார், உங்க ஆள் தானே உங்களை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். பேசணும்னா அவரை போய் நீங்க கேளுங்க. தானே கேட்கணும். போய் ஏன்டா அப்படி எங்களை பண்றீங்க? ஏன் கேட்க அவனை போய் சொல்றீங்க? கேளுங்கிறேன் நானு. என்னை பத்தி கேவலமா கமெண்ட் போட்டிருக்கான், அவனை போய் கேளுங்க. அதான் எந்த சார் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ட போட்டு நான் அவன் பேரை கேட்கிறேன் மாத்தி சார். கேளுங்க. நாங்க போய் இந்த மாதிரி பெரிய மனுஷன்ப்பா அவரு, போடாதீங்கப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், தப்பு இல்ல சொல்றதுனால. நேத்து அப்படிதாங்க ரெண்டு பேசுனாங்க. திருப்பி போய் அங்க போய் போட்டு என்னதான் கிழின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களா நீங்க? மறுபடியும் போய் சொல்றோம் சார், சார் ஒரு கவலைப்படாத. விஷயம் சார், பொதுவான இடத்துல வந்து பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஒண்ணு முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிறத தூக்க சொல்லுங்க, இல்லாட்டி என்னோட வெற்றியில தூக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட உட்காந்து சார், பேசுறேன். அவங்க போட்டுக்கிறாங்கன்னா அவங்க தான் சார். இப்போ முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு அவன் போட்டுக்கிறதுனால இல்ல அவன் சார், ஆர்மி நீங்க ஹெட் கேள்வி ஆயிட முடியாது கேட்காதீங்க. சார். இல்ல அதை சார், வந்து ஒரு நிமிஷம். இல்ல அப்படிதான் போடுவாங்க அப்படின்னா நீங்க அதை பேசணுங்கிற அவசியமே இல்ல சார். அப்படிதான் போடுவாங்கன்னா விட்டுருங்க, நான் பேசிக்கிறேன். நான் பேசுறேன், என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்படிதான் போடுவாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சார், பொதுவான இடத்துல ஜாதியை பத்தி போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? அப்போ யாரும் பொதுவான பேசுங்க. இடத்துல யார் சாதி பேரை போட்டுருக்கா? இந்த டீசர்ட் தானே போட்டிருக்கேன். நான் மகா மட்டமாலாம் போடவே இல்லையே. என்ன சார் போட்டிருக்கீங்க டீசெண்டா சார்? நீங்க ஏங்க, வந்து அவன் இவன் கழட்டு தாயலி அப்படிலாம் போடுறான். அவனை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் டீசெண்டா போட்டுருக்க கமெண்ட் வந்து அவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. சார், நம்ம பண்றதுக்கு தான் சார் எதிர்வினை வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரிய மாட்டேங்குதான்னு தெரியல. நம்ம கரெக்டா கண்ணியமா நடந்துக்கிட்டோம்னா, ஏன்னா நான் வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணியமா நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சின்ன பசங்கிட்ட சார் நான் வாய் நான் கொடுத்து மறுபடியும் நம்ம தான் சொல்றேன் சார் சார். இங்க புண்ணாக்கி பாருங்க, கூடாது. நாங்க இல்ல அந்த குரூப்ல இருந்தாலும் நாங்க உங்களை மரியாதையாத்தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்க மரியாதைக்கோசரம் தயவு செய்து அந்த முத்துக்குமரன் பேரை யூஸ் ஏங்க, பண்ண முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் அவர் ப்ளூ டிக் வாங்கி சார். கமெண்ட் உங்களுக்கு போட்டுட்டு இல்ல இருக்காரு. இல்ல புரியலீங்களா நாங்க செல்விமா, சொல்றது? செல்விமா அவரை போய் கேளுங்க. அவர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க நானும் அவர் மரியாதை இருங்க அவரை செல்விமா, போய் கேளுங்க. அவர் அவர் என்ன போய் அவர் சொல்றாருன்னா ப்ரூஃப் எடுங்கங்கிறேன் நான். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு அவர் கீரிப்புல போட்டிருக்காப்ல, அவர் எடுக்க சொல்லுங்க, நான் எடுக்கிறேன்னு. அப்புறம் அதுவும் அவரை போய் கரெக்ட் எடுக்க தான் சொல்லுங்க. ஒரு என்னோட வகையில. கமெண்ட் எடுக்க சொல்லுங்க. ஏன்னா யாருமே இங்க இல்லாட்டி யாருக்கும் முத்துக்குமரன் ஆர்மி ரெப்ரசன்டேட்டிவ் ஹெட்டுங்கிற பேரை கிடையாது. எடுக்க அப்ப சொல்லுங்க. அப்ப ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க, நான் அப்படி பேரை பார்த்தா மாத்தி நான் இவர் போடுறேன். போட்ட ட்விட் எல்லாம் எடுப்பாரா? அதை இவர் போட்ட கேளுங்க, ட்விட் அதை எல்லாம் கேளுங்க. எடுப்பாரா? நீங்க உங்க ட்வீட் எல்லாம் நான் எடுப்பீங்களா? என்னோட நீங்க போட்ட அக்கௌண்டே ட்விட் எல்லாம் தூக்குறேன். எடுப்பீங்களா? நீங்க மோசமா ஒரு எல்லாத்தையும் ட்விட் நான் தூக்குறேன். பண்ணிருக்கீங்களே, நான் அதை நீங்க எடுப்பீங்களா சார்? தாராளமா எடுக்க. நான் என்ன கமெண்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு நிரூபிங்க. நான் என்ன கமெண்ட் நான் போட்டிருக்கேன், யாரை வாசிக்கவா பத்தி சார்? போட்டிருக்கேன்? நான் வாசிக்கவா சார்? ஆ வாசிக்கவா? ஆ, எல்லாத்துக்கு முன்னாடி வாசிக்கணுங்கிறீங்களா? இல்ல இல்ல வாசிக்கிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இருங்க சார், ஸ்டார்டிங் சொல்றீங்க சார். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதான் பாருங்க. வீட்டிற்கு வெளியே ஒரு பேசு டேஷ், வீட்டிற்கு உள்ளே ஒரு டேஷ், ஒரு வீட்டிற்கு நிமிஷமா, வெளியே ஒரு ஒரு நிமிஷம். இது டேஷ். யூடியூப் கமெண்ட்மா. ஒரு நிமிஷம். யூடியூப்ல 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டது, இன்னைக்கு போட்டது கிடையாது. அதை தூக்கி இவங்க எல்லாம் டேக் பண்ணி இப்ப என்ன பிரச்சனைக்குள்ளாக்குறாங்க. இல்ல இல்ல நான் என்ன 3 கேக்குறேன், மாசத்துக்கு முன்னாடி நீங்க நான் போட்டீங்களா? ஒரு தமிழ், நீங்க ஒரு போட்டு தமிழனாடா. ஒரு நிமிஷமா நான் பேசுறேம்மா, ஒரு நிமிஷம். தமிழ் நீ எல்லாம் ஒரு தமிழனா? தமிழை ஆதரிக்க மாட்டியா நீ அப்படின்னு என்ன கேள்வி கேட்டானுங்க. ஏப்பா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருது, நான் வேற ஒருத்தரோட காப்பி பேஸ்ட் பண்ணி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நான் அதை போட்டிருந்தேன். அதை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க வந்து பெரிய பிரச்சனையாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் தான் இந்த பிரச்சனையை பண்றாரு. அவரை போய் கேளுங்க. கேட்டு தாய் வலி சார் அப்படின்னா என்ன இப்ப போடுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப 2 பேருமே சார் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். செல்வி அக்கா ஒரு நிமிஷம் சார். டிசி விலாக் சார் ஒரு நிமிஷம். இப்ப நாங்களும் அந்த அந்த ஆர்மில இருந்து தான் சார் நாங்களுமே ரெப்ரசென்ட் பண்ணி பேசியிருக்கோம். இப்போ சே பேசின மாதிரி அவர் பேசின மாதிரி தான். இன்னொன்னு நான் சொல்றேன்னா, நீங்க சொல்ற அந்த தனிப்பட்ட நபர் வந்து இந்த ஆர்மிக்குள்ள அவர் ஒரு ஆர்மி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அந்த 3 மந்த்ஸுமே அப்படிதான் நாங்க ஒரு மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருக்குமே இதுல என்ன ரொம்ப சிக்கலா இருக்குன்னா, இது 2 யூடியூபர்ஸோட பிரச்சனை மாதிரி தான் சார் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது முத்துக்குமரன் அத வந்து நீங்களே என்ன சொல்றீங்கன்னா, முத்துக்குமரன் ஆர்மின்றீங்க. சொல்றேன். இல்ல இல்ல, சொல்லுங்க சார். ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. அவரை போய் கேட்க மாட்டேங்கிறீங்களா? புரியுது சார், புரியுது. நாங்க எல்லாருமே சார் அதாவது நேத்து வந்து ஒரு மிட் நைட்ல முத்துக்குமரன் இது ஆதரிப்பாரா? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற சார் அதேதான் நாங்க இப்போ இல்ல சார். இந்த கமெண்ட் நீங்க சார் ஆதரிப்பீங்களா? நீங்க சார் ஒரே நிமிஷம் சார், எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஹாசன் தம்பி ஒரே ஒரு நிமிஷம், ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க, நான் லிசனர் கூட போயிடுறேன்.
நான் என்ன சொல்றேன்னா சார், இது வந்து 2 சைட்லயுமே முடிக்கணும்ன்றதா இங்க இருக்கிற எல்லாருமே, இப்ப ஹாசனு, செல்வி அக்கா எல்லாருமே பேசுறது என்னன்னா, நீங்களும் அந்த தனிப்பட்ட நபர், இப்ப நாங்க வந்து கீரிப்புள்ளை கிட்ட சொல்லும் போதும் நீங்க ஒரு தனிப்பட்ட நபர்ன்ற மாதிரி தான் நாங்க பேசணும். அந்த பையனுக்கு இப்ப நாங்க உங்கள்ட்ட சொல்லும் போது அவனும் என்னோட தம்பி மாதிரி தான். அவனையுமே நாங்க உங்கள்ட்ட 1 to 1 தான். நேத்து நாங்க அப்படிதான் பேச சொல்லி நேத்து ஒரு ஸ்பேஸ் போயிருக்கு 3 மணிக்கு. எங்களுக்கு தெரியாது, மிட் நைட்ல போச்சு. நான் காலைல ரெக்கார்டிங் கேட்டேன். அமைதியா தானே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லங்க டிசி அவங்க சார், சொல்றத அந்த முழுசா ஸ்பேஸ்ல கேளுங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. அவங்க முழுசா சொல்றதை அந்த கேட்டீங்கன்னா பையன் கிட்டயுமே, அதாவது ஒரு சில பேர் கண்டிக்கிறாங்க சார். ஒரு வேணா காட்டுறேன் நான். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஸ்பேஸ்லயுமே அந்த தம்பியை கண்டிச்சிருக்காங்க. அது எப்படி எல்லாருமே சொல்லி அந்த தம்பியுமே அதை சொல்லியிருப்பான். அதாவது ஒரு சில விஷயம் எல்லாம் தப்புதான், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாதுன்றத நாங்க சொல்லி சொன்னதுனாலதான் அந்த பையன் சொல்லியிருக்கான். அவனால ரியலைஸ் பண்ணி சொல்லல. ஒரு சில பேரு ஒரு நிமிஷமா அதுதான் சார், இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரே நிமிஷம் இல்ல சொல்லுங்க. என்னோட ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க, இல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கறத மாத்த சொல்லுங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்ல. அது சார் நான் என்ன தெரியுமா சொல்றேன், சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார், இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்யூஷனா சொல்றேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. நாங்க எல்லாருமே கீழே இருக்கோம், நாங்க யாருமே ஸ்பீக்கர்லாம் ஏறல. கீரிப்புள்ளையும் சேவும் நாங்க கூட்டிட்டு வரோம். உங்களுக்கு சே கிட்ட அப்ப எந்த பிரச்சனை இல்ல இல்லைங்களா? கீரிப்புள்ளை கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா சரி சார், இப்ப நான் கீரிப்புள்ளைய வந்து இந்த இடத்துக்கு வர சொல்றேன். நீங்க 2 பேரும் 1 to 1 பேசி இந்த விஷயத்தை இதோட நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கிறீங்களா? நாங்க எல்லாருமே லிசனா இருக்கோம், நாங்க யாரும் ஸ்பீக்கர் வாங்கல. கேவலமான கமெண்ட் போட்டுருக்காரு, அதை டெலீட் பண்ண சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன தெரியுமா சார் சொல்றேன், இப்ப போயிட்டு இப்போ டெலீட் பண்ணிட்டு சார் நான் சொன்ன அந்த பையன் இருங்களா சார்? சரி சார், கண்டிப்பா 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 நாங்க பேசுறோம். ஆனா பிரச்சனை 2 சைட்லயுமே இருக்குது சார். சார் 2 சைட்லயுமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க யூடியூப்ல பேசுனதை வச்சுதான் அவன் இங்க பேசுறன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ட்விட்டர்ல ஒரு சில பிரச்சனை போயிருக்கு, ஸ்பேஸ்ல போயிருக்கு. இதுக்கு முன்னாடியே புனிமா அவரு அதாவது சொல்லுங்க சிம்பிள் அவருக்கு அவர் சொன்னதுக்கு எதிர்வினையாற்றுறாரு அவரு, சரிங்களா? ரெண்டுமே தப்பு தான். நான் சொல்றேன் 2 சைட்லயுமே தப்பு இருக்கிறதுனாலதான் அதனாலதான் சார் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, பேசுறீங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இந்த பிபி கொண்டாட்டத்துக்கு லாஸ்ட் சண்டே நான் போயிருந்தேங்க. சனிக்கிழமை போயிருந்தேன். அங்க போயிட்டு என்ன ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சௌந்தர்யாவோட பிஆர் வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவர் கத்தியிருக்காரு. அது பின்னாடி வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசியிருக்காரு. மறுபடியும் நீங்க பழசையே பேசுறீங்க சார். செல்வி அக்கா ஒரே ஒரு நிமிஷம் இருங்களா, அவர் நடந்ததை ஃபுல்லா சொல்லிடட்டும். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் அக்கா, அவர் முடிச்சிடட்டும். அதுக்கப்புறம் எனக்கு சாரி சார், ஒரே ஒரு நிமிஷம் அக்கா. எனக்கு என்னன்னா சார், ஒரே ஒரு நிமிஷம் அந்த மட்டும் மத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா. இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம். இது அவனோட பங்குக்கு போனா மற்றபடி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் நிக்குது. எனக்கு அது அதனால வந்து இப்ப நான் வந்து இருங்க பேசுறதுக்காக நான் வரல. ஒரு நிமிஷம் நான் ஹலோ புனிமா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அவங்க சேப்ரோவும் சரி, நீங்க சொல்லக்கூடிய நபரும் மேல வரட்டும் சார். ஆனா என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட், அது சால்வ் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்தெந்த இடத்தெல்லாம் முத்துக்குமரனுக்கு இதா போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்களும் எடுத்துருங்க சார். இது எங்களோட ஸ்மால் ரெக்வஸ்டா, நாங்க உண்மையா நேசிக்கிற ஃபேன்ஸா நாங்க கேக்குறோம் சார். நாங்க முத்துக்குமரன் இல்லங்க சார், மறுபடியும் சொல்றேன் சார், நீங்க ஆதரிக்கிறவங்களை பத்தி நாங்க எங்கேயுமே எதையும் நாங்க பேசுனது இல்ல. அதனால ஜெனிவா இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபேன்ஸா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஸ்மால் ரெக்வஸ்ட், உங்களுடைய வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து கேட்கிறேன். இனிமே தயவு செய்து இதுக்கு முன்னாடி போட்டதே முத்துக்குமரன் சம்பந்தமா உள்ளது எல்லாத்தையும் நீங்க எடுத்து விடணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவங்க 2 பேர் வருவாங்க, நீங்க பேசுங்க, தீர்த்துக்கங்க. ஒரு நிமிஷம் நான் போடல, இவங்கதான் அதை என்னோட ட்வீட் என்னோட யூடியூப் கமெண்ட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் போட்டுருக்கு. அவங்க தான் டெலிட் பண்ண, நான் டெலிட் பண்ண முடியாது. இல்ல அதாவது இல்ல டிசி ஆக்சுவலி நீங்க அத வந்து கரெக்டா நீங்க போட்டிருக்கணும். அது நீங்க போட்ட மாதிரியே இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனையே, சரிங்களா? நீங்க வந்து இல்ல இது ஒரு கமெண்ட்ல போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுவீங்கன்னா பிரச்சனையே கிடையாது.
இது எனக்கு இப்ப இப்ப அது உங்க பார்த்துமே நான் பேரு தான் உங்களுடைய யூடியூபோட சேனல் பேர் வர்றதுனாலதான் நாங்க கேக்குறோம். கண்டிப்பா ஓகேங்களா? அதுதாங்க அத முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் எடுத்து ஊர் பூரா பரப்பிட்டு இருக்காங்க. அவங்கள நிறுத்த சொல்லுங்க. நான் நிறுத்த முடியாதுங்கிறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது டிசி வந்து எங்களோட அப்போ போட்டோ எடுத்து அப்படி மிஸ்டர் பிளைண்ட் ட்விட்டர்ல ஒரே போட்டு நிமிஷம் அதெல்லாம் நிறுத்தணும். நான் ஹசன் நிறுத்த ஹசன் நான் நிறுத்த சொல்லிடுறேன். இல்ல முடியாது. இல்ல பக்கத்துல இன்னொரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. டிசி விலாக்ஸ் நீங்க அந்த இப்ப இங்க நீங்க சொல்றீங்கல்ல அவங்க 2 பேரும் வந்து இங்க பேச முடியாதுன்ட்டாங்க. பொன்னி அக்காவோட நீங்க பேசுறீங்க இல்லையா, அவங்க இங்க வந்து பேச முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்க நீங்க இப்ப வந்து நீங்க அவரை தானே கண்டனம் தானே தெரிவிக்கிறீங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் கீரி புள்ள அப்படிங்கிற அவருக்கு நீங்க இங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க இல்ல? நீங்க அதை ஓகே. கண்டனம் தெரிவிச்சுக்கோங்க. நீங்க மத்தவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அங்க வேற ஒரு இடத்துல சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ நீங்க போயிட்டு அங்க பேசுங்க, என்ன பேசணுமோ அங்க பேசுங்கன்றாங்க. சார் நீங்க அவங்க கிட்ட அங்க கன்ஃபரன்ட் பண்ணணும்னா நீங்க அங்க வந்து பேசிப்பீங்களா சார்? நான் சொன்னேன் பொன்னி அக்கா இங்க வந்து அவங்கள கூப்பிட்டாங்கன்னு, அவங்க இங்க வர விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு இல்ல தெரியல இது எப்படி சிம்பிள். போயிருக்கு. அதாவது எல்லாம் தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு மைக்க பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்றது நீங்களே போய் சொல்லிடலாம். அங்க யாருமே வந்துட்டு ஏன்னா அங்க யாருமே வந்துட்டு எகென்ஸ்டா போய் நம்ம பேச போறது கிடையாது. இல்ல இல்ல உங்களுடைய சார். இப்ப கண்டனத்தை நீங்க தான் வந்து கேக்குறீங்க. நான் உங்களை போய் கேளுங்க இல்ல நான் நீங்க சொல்லவே இல்லை சொன்னீங்க சார். இல்லையா இப்போ அப்ப நீங்க போய் வந்து அதை என்னோட போட வேணாம்னு சொல்லுங்க. கண்டனத்தை நான் பதிவு அதான் நீங்க பண்ணிருக்கேன் சார். கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு உங்களுக்கு வழி இருக்கே. இப்ப போய் நீங்க நேரா போய் சொல்லி ஏப்பா இப்படி போடுற முடிச்சுப்பான்னு ஒரு 4 வார்த்தையில நல்ல வார்த்தையா பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கேயும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா பேசாம இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்ட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ப. சரிங்களா? யாரும் இங்க வந்து ஒருத்தரை வந்து வேணும்னே நம்ம பண்ண போறது இல்ல. ஸோ அதுதான் இப்ப தனியா வந்து ஸ்பேஸ் போட்டு அதை வந்து நீங்க கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு கண்டனத்தை பதிவு பண்றதுக்கு நீங்க நேரா போய் சொல்லிடுங்க. ஏன்னா இங்க பேரு நீங்க பூரிக்குள்ளன்னு போட்டிருக்கீங்க சார். இப்போ அவர் போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் சார் இருப்பேன். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி கேவலமா சார். சார் பேசல. அவர் அதாவது டெக்ஸ்ட் நேருக்கு நேரா சொல்லிருக்காரு. சார் அவர் பேரை சொல்றதுதான் நீங்க இவர் கரெக்ட். டைரக்டா வந்து போட்டீங்கன்னா அவர் இவர் எப்படி வந்து சார் இஷ்டத்துக்கு வருவாரு? பண்ணுவாரு. நம்ம வந்து அவர் உட்காந்து பேரை கேள்வி நீங்க பண்ணிட்டு டைரக்டா இருக்கோம். போடவே இல்லை சார். நீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் இப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. அப்ப நாங்க ஜெனிவா செல்வி நேசிக்கிறவங்க ஒரே நாங்க நிமிஷம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் ட்வீட் போட்டுட்டு சார் இருக்கிறார். நாங்க அதை போய் சொல்றது பாருங்க. உங்களுக்கு அதை பார்த்துட்டு புரியுதா? அப்புறம் சொல்லுங்க. இல்ல தெரியாமலே நாங்க பேசிட்டீங்களம்மா. சொல்றது புரியுதா இல்ல புரியாத மாதிரி மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறீங்களான்னு இல்லம்மா, தெரியல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த அவர் போய் பையன் ட்வீட் வந்து போட்டுட்டு அந்த அது பேர்ல இருக்கிறாரு. தான் யாரு? பேர் வச்சிருக்காரு. ஒழுங்கா போடுங்க. இல்ல அது ஓகே. நீங்க கீரி அது புள்ள எல்லாருக்குமே தெரியுமா? உங்க ஆட்களை போய் கேளுங்க. முத்துக்குமரன் நீங்க ஃபேன்ஸ் நீங்க கேளுங்க. அது இருக்கேன் சார். சார் முத்துக்குமரன் ஆர்மி சார் அவர் ஹெட்ங்கிற அந்த நீங்க பேர்ல பேர் தான் அவர் போட்டுட்டு சிம்பிளா இருக்கிறாரு. போட்டிருப்பார் சொல்லவா? இல்லையா? கோச்சிக்காதீங்க. சிம்பிளா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நீங்க பூரி புள்ளன்னு மாத்தி போட்டிருக்கீங்களா? கீரி புள்ளன்னு நீங்க நேரா போடுங்க. ஏன்னா நீங்க பேர்லயே பயந்த மாதிரிதான் இருக்கு பூரி புள்ளன்னு போட்டு. அதை நீங்க இன்டைரக்டா நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னா நாங்க டீகோட் பண்ணி அதை தெரிகிற அளவுக்கு அது பெரிய விஷயம் எதுவும் இல்லை சார். சரிங்களா? நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பையன்கிட்ட பிரச்சனை இருக்கு. சரி அந்த பையன் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டுட்டு பண்றான். அதுக்கு வந்து அவன் தான் சார் என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு அவர் பேரை எதுக்கு மாத்த சார் சொல்லுங்க. நான் இல்லையா வந்து சொல்லணும்? நீ அதைத்தான் சார் சொல்றேன். நீங்க போய் நேரா மாத்த புரியுதா சொல்லுங்க. உங்களுக்கு? ஏங்க நான் இல்ல ஹாசன் மாத்தி மாத்தி அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஹாசன் அவரை ரெண்டே போய் நிமிஷம் கேளுங்க. இருங்க. என்கிட்ட ஐயா ஐயா கேட்கறது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பிபிஐ அவர் பண்ணிட்டு ஹாசன் இருக்காரு. பிபிஐ இல்ல ஹாசன் ஒரே ஒண்ணு நிமிஷம். நான் சரி கேட்டுக்கிறேன். சொல்லிடுறேன். கேட்டுக்கிறேன் கிளம்பிடுறேன். ஆ அவ்வளவுதான். இல்ல சார், இது இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கும் விஜய் இதுக்கோ இல்ல அஜித் இதுக்கோ இதுன்னு வச்சுங்க, அவங்க அஜித் ஃபேன் ஆர்மி அப்படி போட்டிருந்தாங்கன்னா நீங்க அதே பேர்ல தான் நீங்க போட்டிருப்பீங்களா, இல்ல அதே பேர்ல போட்டுதான் இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ் இது பண்ணிருப்பீங்களா நான் கேக்குறேன். எனக்கு புரியல. அவங்க ஃபேனுன்றதுக்காண்டி போடுறாங்க, இல்ல அவங்க சார் பேரையாச்சும் போட்டு முத்துக்குமரன் போடுங்க. ஆர்மி இல்ல ஹெட்ங்கிற பேர்ல தான் சார் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. அவரை போய் கேளுங்க இல்ல சார். சார், நீங்க அவர் அப்படிதான் என்கிட்ட சொல்லுங்க. போடுவீங்களா கேக்குறேன். அதுக்கப்புறம் யோசிக்கலாம். நாளைக்கு கூட அது வரைக்கும் நான் பேசிட்டு தான் சார் இருப்பேன். நீங்க அப்படிதான் போடுவீங்களா கேக்குறேன். இப்ப விஜய் பிபிஐ ஆர்மிகண்டோ இல்ல பிபிஐ அஜித் ஆர்மிகண்டோ இருங்க. ஆமா சார், ஆமா சார். அப்படி போடாம ஏங்க அப்படிதான் இது சார் போடுவேன். ஐயா அப்படிதான் ஐயா போடுவேன். பிபிஐ நான் சொல்றதை கேளுங்க. நான் திரும்ப இல்ல இல்ல, நான் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அதாவது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படின்னு அவருக்கு பதவி யாராவது கொடுத்தீங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு கமெண்ட் போடக்கூடாது இல்லையா? அப்படி ஒருத்தர் வந்து வயசானதை பத்தி பேசுறது, கேவலமா பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா? அப்போ கெட்ட வார்த்தை பேசி போடுறான் அந்த பையன். அதை பத்தி யாராவது கேட்டீங்களா? அது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல அவர் பண்றாரு. முத்துக்குமரனை கேவலப்படுத்துறாரு அவரு. அவரை போய் கேளுங்க சார். அவரை கேளு. என்கிட்ட வந்து பேரை மாத்து, ஊரை மாத்து, அதை மாத்து, இதை மாத்துங்கிறீங்க. அவரை பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் இப்ப நீங்க பண்றதே தவறு செல்வி சார். சிஸ்டர் ஒரு செல்வி சிஸ்டர் செல்வி சிஸ்டர் ஒரே நிமிஷம் சிஸ்டர். சாரி ஒரு நிமிஷம் சிஸ்டர். சிவா ப்ரோ, செல்விமா நான் ஒன்னே பேசுறேன் செல்விமா please. செல்விமா இருங்க இருங்க. சிவாங்கிறவர் வந்து செல்வா பேசுறாரு. ஒரே சிவா நிமிஷம். சிவாங்கிறவர் பேசுறாரு. இப்ப சிவா கமெண்ட் போட்டார். சிவா புழக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், நான் போடுறேன்.
அங்க முத்துக்குமரன் ஆர்மி நான் கேட்டுக்கிற சொல்றேன் பேர்ல இருங்க. தான் அவர் கமெண்ட் போடுறாரு, எல்லாத்தையும் பண்றாரு. அவர் மாத்த சொல்லுங்க. ஏங்க நான் ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்றேன். நீங்க முத்து இல்ல இப்ப முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் பூரிக்குள்ளதான் அவர் பேரா? சிவா ப்ரோ ப்ளீஸ், நான் செல்வமா நான் ஒரே பேசுறேன். நிமிஷமா நம்ம சிவா எல்லாருமே பேசிட்டோம். இறங்கிக்கலாம். சிவா ப்ரோ, இவர் மியூட் போட்டு நம்மள பேச விடாம இவர் இப்படி பேசிட்டு இருக்கதே தவறு. இல்ல செல்விமா நீங்க சொல்லுங்க அவர் அதனால தயவு செய்து இங்க பாருங்க, நீங்க கேட்கணும்னா அவங்க பக்கத்துல ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, நீங்க போய் கேளுங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கே நாங்க பொதுவா பேச வரோம். ஒரு ஜெனிவா ஆர்கானிக்கா முத்துக்குமரன் நேசிக்கிற நான் அவர் சிஸ்டருங்கிற ஒரு கன்சர்ன்ல நான் பேச வரேன். என்னோட உரிமையை நீங்க அப்பப்ப மீட்டி போட்டு தடுக்குறீங்க. அதுவே முதல்ல நீங்க தவறு. பேசும்போது நான் மீட் போடலாமா? சிவா பேசும்போது தான் நான் மீட் போட்டிருந்தேன். உங்க இல்ல, பேசும்போது நான் மீட்டே போடல. நான் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க மீட் சிவாவோட போடுறீங்க. உரிமை பறிப்பீங்களா அப்போ நீங்க நீங்க? பேசுங்க, நான் அலோவ் பண்றேன், பேசுங்க. ஏங்க நான் கேக்குறதெல்லாம் ஒரே கேள்விதான். இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் பேச கூட இல்ல, நான் கிளம்பிடுறேன். ஒண்ணும் இல்ல. அவர் நீங்க சொல்றீங்கல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டிருக்காருன்னு, ஆமா, அவரு கீரி புள்ளன்னு தான் போட்டிருக்காரு, நீங்க பூரிக்குள்ளன்னு போட்டிருக்கீங்க. அது அதையே ஸ்பெல்லிங் போட்டு மிஸ்டேக் நேரா ஆயிடுச்சுங்க. கேளுங்கிறேன். ஏங்க ஐடி இது டாக் எனக்கு பண்ணுங்க. இல்ல ஏங்க இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது, ஸ்பெல்லிங் தப்பா போயிடுச்சு சரி போல. ஓகே, ஸ்பெல்லிங் தப்பா போட்டீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், திரும்பவும் இப்ப சொல்றேன். எடிட் பண்ணலாம் அவரை சார், நிறுத்த சொல்லுங்க, இப்பயே நான் எடிட் நிறுத்துறேன் பண்ணலாம். சொல்றேன். அவரை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். அவரை இல்ல எல்லாத்தையும் இப்ப நிறுத்த சொல்லுங்க. அவர் போய் சிவா ப்ரோ, கேளுங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் அமைதியா நான் இருங்க. ட்வீட் சிவா என்னங்க ப்ரோ ஒரு ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் ஸ்பேஸ் போட அமைதியா தான் இருங்க. செய்வேன். நான் பேசுறேன் அமைதியா, ஒரு செல்விமா நிமிஷம் நீங்க அமைதியா ஒரு இருங்க. 2 பேர் பேசுங்க. நீங்க இல்ல, நான் ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். சார் நீங்க கீரிப்பிள்ளைன்னு சொல்றீங்களா, அதுக்கு இடையில நீங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டே வரீங்க. அதுதான் என் மனசை காயப்படுத்துது. முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறாரு. யாரும் யாராலையும் முத்துக்குமரன் பேரை கெடுக்க முடியாது. என்ன பத்தி கேவலமா கமெண்ட் போடுறான், அந்த கமெண்ட் எல்லாம் இல்ல, படிக்க நீங்க மறுபடியும் சொல்றீங்க சார், ஒரு மறுபடியும் நிமிஷங்க. ரெக்வஸ்டா இல்ல சொல்றேன். நீங்க ஏன் கடந்து போறீங்க? என்னோட விஷயத்த ஏன் கடந்து போறீங்க? நீங்க ஏன் மறுபடியும் அதை சொல்லும் போது இந்த பேரை முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல போட்டு சார் கேட்டு தாய் சார் இல்லி ஒரு அப்படின்னு நிமிஷம் போடுறாரு. சார், முத்துக்குமரன் அதை சார் ஒரு ஆதரிக்கிறாரா? நான் நிமிஷம் கேட்கறேன், சார், அதை பதில் சொல்லுங்களேன். சார் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அதை ஆர்மியே ஆதரிப்பாரா? சார், முத்துக்குமரன் ஆர்மியே எடுக்க மாட்டீங்க, நீங்க அதை விடுங்க. இப்ப அவரை பத்தி பேசும்போது நீங்க ஒரு வேர்டு இடையில யூஸ் பண்றீங்க. முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறாங்க. முத்துக்குமரன், அதுக்குத்தான் நான் ஸ்ட்ராங்கா அங்க பதில் சொல்றேன். யார் என்ன பண்ணாலும் முத்துக்குமரனோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஏமா அவர் அவரோட முத்துக்குமரன் நேர்மைக்கு அவன் ஜெயிச்சாருமா? அது ஜெயிச்சுக்கிட்டே நான் போவான். அவன் எதுவும் உண்மையா ஏத்துக்கிறேங்கிற மாதிரி இருங்க ப்ரோ, பேசுறீங்க நீங்க. இருங்க சார். அவர் உண்மையா இருந்து ஜெனிவா கேம விளையாண்டு ஜெயிச்சுதான் வந்திருக்காரு. எல்லா ரிசர்வா தான் அவருக்கு கப்பு கொடுத்திருக்கு. ஓகே, நாங்களாம் ஆர்கானிக் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா நீங்க இடையில முத்துக்குமரன் பேரு கேடும் அப்படிங்கிற தயவு செய்து அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறதுக்காக தாங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற நீங்க பேர்ல வேணா போட்டிருக்காரு. அதை அவர் இப்ப கேவலமான ஏன் கமெண்ட் போடுறாரு. சார் நீங்க முத்துக்குமரன் அவரு ஆர்மி 2 கட்டி வீடியோ மாத்த போடுறாரு. ஒரு மாட்டேங்கிறீங்க நிமிஷம் இருங்க. சார். ஒரு இத நிமிஷம் இருங்க. சார் வீடியோல கேட்டு மறுபடியும் சொல்றேன் நாயின் சார். போட்டு ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் பேசிடுறேன். நீங்க பேசுறீங்களா ஒரு நேரம். கேட்டு நாயின் போட்டு ஒரு இது போடுறாரு, மீம்ஸ் போடுறாரு. ஏன் சார் நீங்க கேட்டு உங்க நாய் பேரை அப்படிங்கிற அந்த போட்டு போடுறாரு. அராஜகமா யூஸ் பண்ணா அந்த அந்த சொன்னவங்களை முத்துக்குமரன் யாரும் ஆர்மி விடுங்க ஹெட் சார். பேர் தான் அதெல்லாம் போடுறாரு. நீங்க அதை போய் பாருங்க, பார்த்துட்டு சார் அதுக்கப்புறம் சொல்லுங்கிறேன் உங்களுக்கு நான். புரியலைங்களா சார்? ஒரு பர்சன் உங்களை பேசுனா அந்த பர்சனை மட்டும் பேசுங்க. அந்த ஏமா பர்சன் இல்லம்மா பிசிஎஸ்ல செல்விமா, நீங்க யார் நிஜமாவே புரிஞ்சு ஆரம்பிச்சாங்களோ அவங்களை பேசுறீங்களா ஏன் புரியாம இழுக்கிறீங்கன்னா பேசுறீங்களான்னு எங்க தெரியல. கேள்வி. அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல இந்த ட்வீட்டே போடுறாரு. அவரை போய் கேளுங்கிறேன் நானு. சார் மறுபடியும் சொல்றேன், நீங்க படிச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்சதுதாங்க சொல்றேன். ஜெண்டர் நாலேஜ் இருக்குல்ல சார்? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல அதை உங்களுக்கு பண்ணிட்டு ஜெண்டர் இருக்காரு. நாலேஜ் இருக்கா சார்? உங்களுக்கு ஜெண்டர் நாலேஜ் இருக்கா சார்? எனக்கு எல்லா நாலேஜும் இருக்குங்க. இருக்குல்ல முத்துக்குமரன் சார்? ஆர்மி ஹெட்ங்கிற இப்பதான் பேர்ல இல்லன்னு சொன்னீங்க சார், சார் ப்ளூ டிக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாங்கி அதை இல்ல ஆயிடுச்சுன்ட்டு. பண்ணிட்டு இருக்காரு. அவரை இருங்க போய் சார், கேளுங்கிறேன் நான். அவரை உங்களுக்கு போய் இருங்க கேளுங்க. சார், நான் பேசிக்கிறேன் சார். ஜெண்டர் நாலேஜ் இருக்குங்கிறீங்கல்ல, நீங்க கேக்குற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அதாவது உங்களை ஒருத்தர கேவலமா பேசிட்டாருங்கிறீங்க, அந்த பர்சனை இங்க கூப்பிட்டு பேசணும்னு சொல்றீங்க. அப்ப அந்த பர்சனை மட்டும் தான் நீங்க அவன் அந்த திட்டணும். ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்கம்மா. நான் அது வரைக்கும் அதான் பேசிட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு தான் அப்ப நீங்க இருக்கேன். ஏங்க நீங்க அவர் நீங்க பேரே போடலங்க. அப்ப ஏங்க நீங்க அவர் பேரே பேசுனதெல்லாம் போடலங்க. வாபஸ் ஆர்மி வாங்குவீங்களா? ஹெட்ங்கிற பேரை எடுத்து அவன் போடட்டும். நீங்க எதுக்கு சார் இப்ப முத்துக்குமரனை சும்மா சும்மா இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. சார் போய் அதோட கேளுங்க. நீ அவரையும் நிக்கல கேட்க சார். மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? முத்துக்குமரோட லைஃபுக்கு போகுது, முத்துக்குமரோட பேரை கெடுக்கிறாங்கன்னு எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல என்ன கேவலப்படுத்தினா அப்ப முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறாரு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப தெரியுதுங்களா? முத்துக்குமரன் இப்ப ஆர்மி உங்களுக்கு ஹெட்ங்கிற பேர்ல டார்கெட் இல்ல உங்களுக்கு டார்கெட் ஒரு முத்துக்குமரோட கேவலமான ஆர்மிய போடுறாரு ஹெட் ட்வீட்ல. பண்ணுங்க பேர் கிடையாது. முத்துக்குமரன் கப்பு வாங்கினதே இப்ப உங்க பிரச்சனை. எனக்கு அது ஏங்க, நான் எங்கேயாவது முத்துக்குமரன் கப்பு ஆனது பிரச்சனை நான் எங்கேயாவது பேசுறேன்னா இப்ப அப்படித்தான் பேச வரீங்க. அந்த மாதிரி வார்த்தை நான் இப்ப பேசுறேன். தெரியுதா? இப்ப தெரியுதா? நான் அதை சொன்னா மட்டும் உங்களால ஏத்துக்க முடியல. நான் எங்க பேசிருக்கேன்? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற சொல்றீங்கல்ல. பேர்ல அவன் பேசுறான் இல்லையா? நான் கெட்ட வார்த்தை பேச வரான்னு பாக்குறேன். அந்த மாதிரி கெட்ட வார்த்தை அவன் பேசியிருக்கான்.
அவனை போய் கேளுங்கிற எல்லாரும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் போய் சேர்ந்து அவனை போய் கேளுங்க, ஏன்டா நாயை இப்படி போட்டேன்னு கேளுங்க. சார் அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, இங்க வருங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு சொல்றேன். நீங்க கொஸ்டின் சொல்லுங்க கேட்டேன், எது அதுக்கு எதை நீங்க டெலீட் என்ன பண்ண பதிலே சொல்றது, சொல்லல. எல்லாத்தையும் நான் டெலீட் பண்றேன், எல்லாத்துக்கும் நான் தயாரு. நான் அவனை போய் உங்ககிட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லுங்க. சார் உங்ககிட்ட இல்லைன்னா நான் ஒரு முத்துக்குமரன் கேள்வி ஆர்மி கேட்டேன், ஹெட்டுங்கிற அதுக்கு பேரை உங்களுக்கு பதில் சொல்ல மாத்துங்க. தெரியல. பேச்ச மாத்தி பேசாதீங்க சார். நான் உங்ககிட்ட கரெக்டா தான் நான் பேசிட்டு கேள்வி இருக்கேன். நான் கேட்டதுக்கு சொல்றது பதில் புரியுதா சொல்லுங்க. உங்களுக்கு? உங்களோட நான் மெச்சூரிட்டிக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அப்ப நீங்க அங்கே இழந்துட்டீங்க. ஏமா செல்வி சிஸ்டர் ஒரு நிமிஷம், நான் நீங்க கேட்ட இதுக்கு நான் பதில் சொல்லல. சார் பதில் சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். இருங்க சார் அவர் என்னன்னா நீங்க அவரோட பேரை போட்டு யாரு நபர்னு யாருக்கும் தெரியல. சில பேருக்குலாம் பூரிக்குள்ளனா யாரும் தெரியல, கிரிப்புள்ளனா தெரியுமா, அவர் பேரை போட்டு டாக் பண்ணுவீங்களா? இல்லனா அது பயம் தான் சொல்லுவாங்க. நானும் பயம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அதை பாருங்க. இல்லங்க, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல ஒரு டிக் மார்க் வாங்கி பல பண்ணிட்டு பேர் இருக்காருங்க. இருக்காங்க. அதை எடுக்க சொல்லுங்க சார். முதல்ல அதானே போட்டிருக்காரு, நான் முத்துக்குமரன் உங்களை ஆர்மி பேரையே ஹெட்டுங்கிற மாத்த பேர் தான் சொல்லல. நான் போட்டிருக்காரு. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு பேரையே மாத்த சொல்லல. நான் சொல்றது அந்த உரிய நபரை குறிச்சு பேசுங்கங்கறேன். அந்த நபர் என்ன பத்தி போட்ட இதெல்லாம் டெலீட் பண்ணட்டும். நான் அதுக்கப்புறம் இதை நான் இந்த தலைப்பே நான் போட மாட்டேன். நான் அது சொல்றது வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? சரி சார். அப்போ ஓகே சார். அவங்க எல்லாம் பயம்னு நினைக்கிறாங்க சார். பயம்னு நினைச்சுக்கிட்டோம் சார். ஓகே சார். நினைச்சுக்கிட்டு சார், நான் டெய்லி அப்ப நீங்க பேசதான் கேட்ட போறேன். கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல மாட்டீங்க, நான் என்ன கிழிக்கிறேன்னு பேசுவீங்க. நான் பாக்குறேன். இப்பவே புரிஞ்சுச்சுங்க சார். உங்களோட ஜெனியூட்டி நான் பாத்துட்டேன் சார். ஒருத்தவங்க மதிச்சு இது என்னோட ஜெனியூட்டி நீங்க போட வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே. அவர் அவ்வளவு கேவலமா ஒரு முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. அவரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களாமா நீங்க? செல்வியா கேக்குதா? செல்வியாக்கா ஏகே நீங்க சொல்லுங்க. ஏகே வெல்கம். ஏகே செல்வியாக்கா சொல்லு. விஜய் செல்வி அக்கா, நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். உங்க எல்லார்கிட்டையும் இல்ல நான் ஒரே ஒரு ஏகே சொல்லுங்க. ஏகே இருக்கீங்களா? செல்வி அக்கா ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் சார். இங்க இருக்கிறவங்க அட்மின் அந்த முத்துக்குமரன் ஆர்மியில சேர்ந்தவங்க யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல சேஸ் பேஸ் ஓடிட்டு இருக்கு, அப்படியே எல்லாரும் வந்துடுங்களா? செல்வி அக்கா உங்கள்கிட்ட சேஸ் பேசணும் கூப்பிடுறது, கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. எங்கேயாவது கூப்பிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க போல் இருக்கு. கேக்குதா? கேக்குது விஜய், சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தனிப்பட்ட விதமா அவர்கிட்ட பேசுனியா, அவர் எழுத்து பேசுங்க. இது இந்த டேக் எடுக்காதே இது பண்ண, ஏன்னா எனக்கு புரிஞ்சிச்சு உங்களோட இப்போ காசு சம்பாதித்து வழி இல்லாம இதை ஒரு வேலை பண்ணிக்கிறீங்க. அது பண்ணுங்க, தப்பு இல்ல, டெய்லி பண்ணுங்க, ஓகேவா? நான் ஏன் தடுப்பு போட்டுல தனியா ஸ்பேஸ் போட்டு டெய்லி அவர் பேர் போட்டு ஜாலியா, ஏன்னா இப்போ ஒரு பதிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை யாரு? கிரிப்புல தான் பிரச்சனை. கிரிப்புல தான் பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார், இப்போ முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல கமெண்ட் போட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க சார். அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் போய் பேசுங்க. சரிங்களா? நான் பேசுறேன். இல்ல நான் பேச அவசியம் இல்ல. அவர் பேர் என்னது? அது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டுருக்காங்க. அவர் பேர் நான் கேட்டேன். பூரிக்குள்ளன்னு சொன்னாங்க. ஓகே, பூரி புள்ளியை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க, கேட்டா இல்லையா? ஓகே, ஆர்மி ஹெட்ல கேவலமா கமெண்ட் போட்டுருக்காங்க. சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். டெய்லி இதுமே ஒரு கண்டென்ட் எடுங்க, டெய்லி யூடியூப் வீடியோ போடுங்க, டெய்லி இதுல வந்து பிச்சை எடுங்க. யூடியூப்ல நான் பேசுறதுல முடிவு பண்ணி இத பத்தி பேசி பிச்சை எடுங்க. நல்ல வேலை, இது ரொம்ப நல்ல வேலை, பண்ணுங்க. எஸ் ஏகே இருக்கீங்களா? ஏகே டிசி சார் சொல்லுங்க. சொல்லுங்க ஏகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? இல்ல, அதான் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தானே. அதாவது அசீமா ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி ஊத்துற ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான். அவர் என்ன பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல ப்ளூ டிக் வாங்கிட்டு அவர் போடுறாராம். அதை வச்சு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒத்த ஆளா கிழிச்சிட்டு இருக்கேன். இத்தனை பேர் வராங்க. ஆமா இல்ல அவரு நான் பார்த்தேன். பட் என்ன அவனுக்குள்ள இது இதாக மாட்டேங்குதா? நீங்க நெகோசியேட் பண்ணி இது பண்ணலையான்னு அவன்கிட்ட டைரக்டா? இல்ல, அவன் திமிர் மேல பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் கேட்டு நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அவன். அது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல கமெண்ட் போடுறான், மீம்ஸ் போட்டுட்டு இருக்கான். அதுதான் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. டெய்லி கிழிப்போம், பண்றதும் கிழிப்போங்கிற நான். லாஸ்ட் டைமே அந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இன்வால்வ் பண்ணி தேவையில்லாத ஒரு ஹைலைட் தானே அது. நீங்க அசீமா அந்த வீடியோல வியூஸ் வர வரைக்கும் ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பா பேசலாம் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
ஆமா அதெல்லாம் பழைய கதை. அந்த மாதிரி ஆள் தானே அவன், அந்த மாதிரி ஆள் தானே அவன். அவன் கேரக்டர் தான் நமக்கு தெரியுமே. 3 வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு எல்லாம் தெரியாது பாவம், முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்கு அது தெரியாது இல்ல, அவனை பத்தி தெரியாது. அதனால இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அததான் சொல்லிட்டு இருக்கேன் நான். டிசி யாரோ சக்தின்றவங்க இது பண்ண ஆட் பண்ண சொல்றாங்க பாருங்க. பண்ணாங்க. யாருங்க? சக்தின்ட்டு. இல்ல அவர் நேத்துக்கு பேசின விதம் சரியில்லைங்க, அதனால அவர் ஆட் பண்ற மாதிரி இல்ல. வேற ஏதாவது இருக்கா? சோ அதாவதுங்க, நீங்க வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுவீங்க, ட்வீட் போடுவீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டை தூக்கி வந்து போட்டு அதை உட்காந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நானுமே ட்ரெண்ட் பண்றேன். அதனால ஒரு பெரிய விஷயமா அது? வாங்க பேசுவோம். பட் இது சரியான மெத்தட் கிடையாது. நீ முதல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேரை மாத்து முதல்ல, அதுக்கப்புறம் நீ கமெண்ட்டை போடு. இஷ்டத்துக்கு வந்து பேச வேண்டியது. இதே இந்த ஜோக்கருக்கும் இவனுக்கும் வந்து ஒரே ஃபைட்டு போன வருஷம். அவன் வீட்டுக்கெல்லாம் போனான். இன்னைக்கு வந்து இவனுக்கு 2 பேரும் தோல் மேல கை போட்டு போறானுங்களாம். என்னடா பண்றீங்க நீங்களா? ஜோக்கர் யாரு சார்? ஜோக்கர் தாங்க. ஜோக்கரை தெரியாதா உங்களுக்கு? என்ன போங்க, நான் தான் பேர் வச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கார்டுல விளையாடி இருக்கேன். முத்துக்குமரன் உள்ள சொல்லியிருக்காரு ஜோக்கரு. அது இது வேற யாரும் ஜோக்கர், இது தெரியல. வேற ஜோக்கருங்க. ஆனா முத்துக்குமரோட ஜோக்கர் தான் அவரு. ஓஹோ, முத்துக்குமரன் உள்ள தர்ஷா குப்தா சொன்னாங்க, அவங்களா? இல்ல இல்ல, இது அது நம்ம உங்க பூரிக்குள்ள கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் அடியேட்டு அடிச்சிருக்காரு போன வருஷம். இப்ப இந்த வருஷம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அவரை கேளுங்க, அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மாட்ட பஞ்சாயத்து வச்ச கதையெல்லாம் சொல்லுவார். அவர் தான் ஜோக்கர். இல்ல வேற ஏதாவது பேசினா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். நைட் 11 மணிக்கு மேல ஆரம்பிச்சுக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க ஹரி வினீத். பாட்டர், சொல்லுங்க. ஹாரி பாட்டர் சொல்லுங்க. வினீத் யாரோ ஒருத்தர் பேசுங்க. சார் நான் பேசுறேன். கேக்குதா? கேக்குது வினீத், சொல்லுங்க. கேக்குது. ஸ்பீக்கர் லிசனருக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். சௌந்தர்யா ரசிகராக எங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர் இதுக்கு பின்னாடி பார்க்க போற எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பேற்றுக்க போறாரு. நாங்க வரவே மாட்டோம். இவர் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வினீத், நீங்க சௌந்தர்யாவோட ஹெட்டா? நீங்க சொல்றீங்க அது? அவர் யாரோட ஹெட்னே தெரியல. அவர் வந்து புதுசா பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க ஹாரி. ரொம்ப நேரம் ட்ரெஸ் பண்றீங்க. மியூட்ல இருக்கு, கேட்கல ஹாரி. இல்ல யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்க, இல்லாட்டி நான் கட் பண்ணிட்டு ஒரு 11 o'clock வரப்போ நானும் கொஞ்சம் வெளியில போகணும். நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. ஓகே. இந்த அவங்களோட உள்ள இதுல ஐ திங்க் இந்த ஃபேண்டம் வைஸ் மாதிரி போயிடும். ஹலோ, சொல்லுங்க. இல்ல ஃபேண்டம் வைஸ் ஃபைட் மாதிரி போகுது. இல்ல நான் இந்த காண்டமே இழுக்கவே இல்லையே, நான் தனியா தானே பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி அவர் தனியா பேசியிருக்கேன், நானும் தனியா பேசிட்டு இருக்கேன். அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல பேசுறாரு இல்லையா, அதை மட்டும் தான் நான் அப்போஸ் பண்றேன். இங்க நம்ம காண்டம் யாரையுமே கூப்பிடவே இல்லையே. ஆமா இவரும் 106 நாளா சௌந்தர்யாக்கு வந்து ரூட் பண்ணிருக்காரு. அவரும் முத்துக்குமார் ரூட் பண்ணிருக்காரு. இவங்க யாருமே வந்து அவங்க ஃபேண்டம் இல்லத்துல தனிப்பட்ட முறையில் தான் சண்டை போடுறாங்க. நமக்கு யாரையும் ஃபேனோ இதுவோ எதை
ஹலோ இருக்கீங்களா? ஹலோ டிடிகே. இருக்கேன் சார், இருக்கேன் சார். ஃபுல்லா கொஞ்சம் இது கிடைக்காம இருந்துச்சு, என்னன்னு தெரியல, டவர் இப்பதான் கிடைக்குது. டிடிகே வந்துட்டீங்களா? பேசுறீங்களா? கேக்குதா சார்? பேசுறது கேக்குதா? ஹலோ நான் பேசுறது கேட்கலையா? 2 பேர் பேசுறதும் கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து என்னன்னா சார், நம்ம நேத்தே இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டோம். இப்ப என்னன்னா, இப்பதான் எதனால இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆச்சுன்னு பார்க்கும்போது, இந்த கொண்டாட்டம் ப்ரோமோல நீங்க தான் வந்து இது பண்ணிருக்கீங்க சவுண்டுக்கு ஆதரவா. அப்போ அங்கதான் அந்த பிரச்சனை வந்து டிடிகே இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருக்கு. டிடிகே என்ன சார் கேக்குதா? நான் கீழே போயிட்டு வரேன். டிடிகே நீங்க பேசுறது அவர் கேட்கல, வெளியே போயிட்டு. இப்ப கேக்குதா சார்? டிடிகே இருக்கீங்களா? ஹலோ இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா சார்? டிசி லாக் அவர் பேசுறது கேக்குதா இல்ல நாங்க பேசுறது கேக்குதா? டிடிகே பேசுறது கேக்குதா? நான் கேக்குதா? அவருக்கு கேட்கல, அவருக்கு பக் ஆயிட்டு இருக்கு, ஹோஸ்டுக்கே பக். சார் ஒரு தடவை வெளியே போயிட்டு வாங்க சார். அகிலா, நான் அவரை வெளியே போயிட்டு வர சொல்லுங்க. டிடிகே பேசுறது கேக்குதா? டிடிகே எனக்கு தான் கேட்கலையா? ஆமா சார், உங்களுக்கு தான் சார் கேட்கல. கேக்குது. தண்ணி வரலனாலும் திமுக காரணம் அப்படின்னுமா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், உங்க வீட்டுல யாராவது மாசமா இருந்தா கூட திமுக காரணம் சொல்லிடாதீங்கடா, தப்பா போயிடும். எல்லாத்துக்கும் திமுக கிட்ட வராதீங்கடா, அது தப்பாயிரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கல, ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட பிடிக்கலன்னா நீங்க போடாதீங்க. யாரும் போடுன்னு சொல்லி கேட்கல. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போங்க. ஆனா கிடைக்கிற விஷயத்துலலாம் இதுல வந்து நம்ம அரிப்பை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா தப்பா போயிடும். அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போக முடியும், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் மேலும் சொல்லணும்னா, உனக்கு திமுகல வந்து உண்மையாவே உனக்கு திமுக மேல வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா பிக் பாஸ் ஸ்பேஸ்ல உட்காந்து கேட்காத. இந்த பக்கம் அரசியல் ஸ்பேஸ் திமுக காரங்க நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அங்க வந்து கேட்டுக்க. இங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது தவறு. அதுவும் வந்து ஒரு 50-60 வயசு ஆனவர் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஆளு அங்க வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். கண்ட இடத்துல உட்காந்து பேச மாட்டாரு, நல்ல மனுஷன். இல்ல ஒரு கேள்வி பேந்தர் இருங்க, பேந்தர் கேட்டு. ஆனா வந்து இங்க சொல்றாங்க திமுக ஐடிங் வந்து ரொம்ப செயல்பட்டு வந்து ஒருத்தரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கேள்வி அதுதான், ஓகேவா? எப்ப நீங்க ஜெயிக்க வச்சீங்க ஒருத்தனை? எனக்கு புரியல. எப்ப நானே உங்க கூட தானே இருந்தேன், எனக்கு தெரியாம நீங்க என்னைக்கு ட்வீட் போட்டு என்னைக்கு ஜெயிக்க வச்சீங்க அவங்க இதெல்லாம்? அதான் கேட்கணும்னு கேள்வி சொல்லுங்களேன் கொஞ்சம் பதில மட்டும். ஏன்னா 1.5 மாசமா அவங்க சுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற வேலை மசர் இல்லையாடா? இல்ல சொல்றாங்க, அதான் கேட்கறேன். எனக்கு தெரியாது, நானும் கூட இருக்கேன், கூட இருக்க எனக்கே தெரியல. எவனாவது போதையில என்னத்தையாவது குடிச்சிட்டு வாந்தி எடுப்பான். அந்த வாந்தியில என்ன இருக்குது, சிக்கன் ரைஸா இல்ல வந்து மட்டன் ரைஸான்னு பாக்குறதா எங்க வேலை. எங்களுக்கு வேற வேலை இருக்குதுடா. நாங்க வந்து இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, வேங்கவேல் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதுல வந்து இந்த பக்கம் பட்ஜெட் இந்த மாசம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் கொடுத்துருக்குது. பட்ஜெட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த கிழட்டு பையன் வந்து உளறதுக்காக வந்து பதில் சொல்றேன். நான் உண்மையா சொல்றேனே, நான் இப்படி பேசுறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்கிட்ட பேசுற அளவுக்கு நாங்க வெட்டியா இல்லடா. சப்போர்ட் பண்றானா, அதனால வந்து ஒட்டுமொத்த ஐடிவிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்றதுனால ஒட்டுமொத்த ஐடிவிங்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவனே ஃபன் பண்ணிட்டேன். இதை விட அசிங்கப்படுத்துறது திமுகவோ ஒண்ணுமே இல்ல. திமுக நீ இன்னும் வேணா திட்டிக்கோ, ஆனா வந்து திமுக ஐடிவிங்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு அசிங்கம். இது எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறது. இவன்லாம் என்னத்தையா திமுகவுக்கு போட்டிருக்கான். இவன் பாட்டுக்கு பிக் பாஸ் வருவான், பாப்பான், போவான். இவனை போய் என் மேலே கொலவெறியில இருக்காங்க. இந்த 3 மாசம் நீங்க ஓடிட்டேன், இந்த பக்கம் ஸ்பேஸ்க்கு வரலன்னு. இவங்க என்ன பிடிச்சி, நான் இத்தனைக்கு 106 நாள் பேந்தரு நான் எங்கேயாவது அந்த பக்கம் வந்தனா, இந்த பிக் பாஸ் ஓகே பேசணும். நீ போன பிக் பாஸுக்கு ட்விட்டர் வந்த, அதோட இந்த பிக் பாஸுக்கு தான் ட்விட்டர் வர. இந்த ஆள் இவரு ஹரிஸ் என்னஸ்னு ஒருத்தர் பேந்தரு இல்லையா? ஒரு நிமிஷம் கேளியா, ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்றேன். ஹரிஸ் என்னஸ்ன்றவன் என்னன்னா, அவன் என்னன்னா வந்து தாவேக்கா கட்சி தொடங்கினவன்னு அவன் பாட்டுக்கு வந்து ஒரு ப்ரமோட்டிங் போட்டுனுக்குறான். வெற்றி நடை போடுன்னு என்னென்னமோ போடுறான்.
அவன் வந்து 3 மாசம் கேப் போட்டு பிக் பாஸுக்கு வந்தான். இப்ப ஐபிஎல் வரும், அந்த பக்கம் போயிருவான். ஐபிஎலுக்கு போயிட்டு ரோஹித் சர்மா அது கேட்டிங்களா? இப்படி பேசினா இப்படிதான் இவனுங்க பேசுவானுங்க. நான் முன்னாடியே நான் சொன்னேன். இது நான் முன்னாடியே 106 நாள் பேந்தரு நான் ஒரு இடத்துலயும் சரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான் பேசினே தவிர்த்து, ஆனா பொலிட்டிக்கல் டாபிக்கோ நம்ம கட்சி ரீதியாவோ இல்ல எந்த விதையும் பேசுனதே கிடையாது. அது இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்னன்னா வன்மத்தை வாரி வாரி கொட்டி திமுகல இருந்து ஆட்கள் இறக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க, திமுக இருந்து ஆட்கள் இறக்கி, அதாவது நல்லா இப்ப யாராவது பேசிட்டாங்க, ஸ்பீக்கர் நல்லா பேசுறாங்க, திறம்பட இருக்கிறாங்கன்னா அது பிரச்சனை வந்து ஒரே நிமிஷம் இரியா இரு, நீ என் மேல வன்மத்தை கொட்டாத, நீ அமைதியாரு. அது இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அதுக்கு வந்து அவங்க கொள்கை ரீதியா இருக்கிற போது அவங்க எல்லாம் சரியா தான் பேசுவாங்க. இங்க திமுகல இருக்காங்க, இல்ல வந்து இதுல இருக்காங்க, அதுல இருக்காங்கலாம் இல்ல. கொள்கை ரீதியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வார்த்தைகளை வந்து கவனிச்சுதான் பேசுவாங்க எல்லா இடத்துலயும். என்ன பேசுறோன்றது கண்டென்ட் இருந்து பேசுவாங்க. இப்ப பேந்தர் பேசுறாருன்னா இப்ப ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு அரை மணி நேரம் விடுறேனே இந்த இப்ப பட்ஜெட் பிரச்சனையா, பேந்தரால நிக்காம ஒரு அரை மணி நேரம் பேச முடியும். இதே வேற எங்கேயாவது கட்சியில இருந்து கூட்டிட்டு வாங்கலாம், பேசுவோமே, தலைப்பு போட்டு டாபிக் போட்டு பேசணும். இன்னொரு ஸ்பேஸ்ல அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க பாப்பீங்க, கிடைக்கும் போது வாய்ப்பு இருந்தா பாருங்க. காரணம் என்னன்னா அதுல வந்து கருத்து ரீதியா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க கருத்து இது வந்து பேசி பேசி வளர்ந்த தமிழ்நாடு, சரிங்களா? இது வந்து கருத்து ரீதியா என்ன சரியான நீ ரொம்ப அப்படி போகாத. திமுக தான் ஜெயிக்க வச்சிச்சுன்னு சொன்னா நீ பெருமைப்படு. ஆமா, 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சோம், இந்த முதலமைச்சர் தொகுதி ஜெயிச்சோம், பிக் பாஸ்லயும் ஜெயிச்சோம். வாக்கு இருந்தா ஜெயிச்சுட்டு போடா, என்ன அவ்வளவுதான். வாக்கு இருந்தா எங்களை மீறி ஜெயிச்சுட்டு போ. இன்னைக்கு சும்மா வந்து அழுவாத உட்காந்துக்கிட்டு ஐயோ திமுக காரன் காசு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டான், திமுக காரன் பிக் பாஸ்க்கு ஓட்டு போட்டுட்டான், திமுக காரன் அதுக்கு பண்ணிட்டான், இது ஏன்டா அழுவுறீங்க? வக்கு இருந்தா ஜெயிச்சுட்டு போயேன்டா. நீயும் அதையும் செஞ்சுட்டு போ. நீ தான் வந்து அவ்வளவு பெரிய எல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து அப்பயே வச்சிருக்கிறோம் போன்ல, நாங்க இவ்வளவு நாளா ட்விட்டர்ல இருந்தாங்க புடிங்கிட்டு போ. நீ ஏன் வந்து சும்மா வந்து அவன் ஜெயிச்சுட்டான் விக்டிம் கார்டு எடுத்துக்கிட்டு அழுவுற? அந்த கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, வேணா கீழே போட்டு போடா, போயிட்டு வேலையை பாடுற, பொழப்ப பாடுற. எங்களுக்கு பிக் பாஸ் ஓட்டு போடுறதுக்கு தான் வேலை மேஸ்டர் இருக்கா, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இவன் ஒரு ஆளுன்னு வேற நீ வேற வந்து போட்டுட்டு திமுக இவன் திட்டான்னு. யோ, நாங்க இங்க மோடியை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் யாரு முன்னா பைய? இவனுக்கு வந்து நாங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். பேந்தர் உங்க ஐடி பழைய ஐடி எப்ப பிளாக் ஆச்சு? இதோட பழைய ஐடி இல்ல, இதோட வந்து 11 ஐடி போயிருச்சு. நம்ம ஐடிக்கு உட்காந்து இங்க ஃபாலோவர்ஸ்க்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க உட்காந்து இவனுங்க உட்காந்து என்னென்ன பேசுறானுங்களோ அதுக்கு பதில் சொல்லதான் பேசிட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் சேர்த்தவோ மத்ததுக்கோ இங்க உட்காந்துட்டு யாரும் திமுக காரன் பேசிக்கிட்டு இல்ல. அதுல இவன் வேற வந்து 200 ரூபா வாங்கிட்டு பேசுறான்றாங்களா? டே, இவனுக்கு தெரியுமாடா? டே கரெக்ட் பையல, நீ அந்த பக்கம் வந்து பாரு. ஃபுல்லா நாங்க உட்காந்துட்டு இருக்கலாம், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் கலைஞராலையும் திமுகவாலையும் பலன் பெற்ற முதல் பட்டதாரி இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ். எங்ககிட்ட பேச தகுதி இருக்கு அவனுக்கு மயிறு? நாங்க மாசம் எவ்வளவு வாங்குறோம் தெரியுமா? நாங்க 200 ரூபாய். ஒரு நிமிஷம் பேந்தர், பேச யார் தெரியுமா? திருநிதி வாங்கிட்டு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் இருக்க அதை விடுங்க. அவனை விடுங்க. இவன் பிக் பாஸுக்கு எல்லாம் வந்து அவன் என்னமோ அதை நீங்க பேசிக்கோங்கப்பா, அது நம்மளுக்கு தெரியாது. நம்மள ஒருத்தன் சொல்றானா 200 ரூபா கொடுத்து நாங்க பேசணும்னா 200 ரூபாய்க்கே இவ்வளவு பேசுறோம்னா நீ நினைச்சு பாரு, இன்னும் அதிக காசு கொடுத்தா எவ்வளவு பேசணும். 200 ரூபாய்க்கே நாங்க வந்து பிக் பாஸ் ஜெயிக்கிறோம், 40 தொகுதி ஜெயிக்கிறோம், 40 out of 40 ஜெயிக்கிறோம், முதலமைச்சர் ஆகிறோம்னா இன்னும் வந்து கூட குத்தா எவ்வளவு பண்ணுவோம் பாரு. பாத்துக்கோ, நீ பாத்துட்டே கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோ. இவன்ட்டெல்லாம் போய் நாங்க 200 ரூபா வாங்கலன்னு விலைக்கு எனக்கு என்ன அவார்டா தர போறாங்க? பாரத் ரத்னா தர போறாங்க? சொன்னா கத்திட்டு போகுது, நாய் கத்திட்டு போகுது. நம்ம எதுக்கு விளக்கம் சரி உறுத்துட்டு இருப்பானு? வக்கு இருந்தா ஜெயி, வைக்கலன்னா மூடிக்கிட்டு போடா, கிளட்டு போயில. காப்பி கீப்பி போட்டு தருவாங்க வீட்டுல, அதாவது மிக்சர் பக்கோடா வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபீலிங் டிசி சூப்பர் ரெய்னி டே அப்படின்னு பால்கனியில உட்காந்துட்டு இப்ப கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போ. சே ப்ரோ சொல்லுங்க நஜி. இப்ப அவர் வந்து இங்க நமக்கு அவர் ஏன் அந்த மாதிரி போட்டாருன்னு விளக்கம் கொடுக்கறானா, இங்க உள்ள 300 பேருமே அவன் சேனல் ரிப்போர்ட் அடிப்போம் ப்ரோ, அடிச்சு விட்டு முடிச்சு விட்டுருவோம் சேனலை. அதான் இப்ப ஒரு ஜாதி வெறி பிடிச்சவரெல்லாம் இப்படிதான் ப்ரோ, நம்ம ஒருத்தரையாவது அழிச்சு விட்டுருவோம். ஏன் அவரை வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குறோம்? அடுத்த சீசனுக்கு அந்த சேனலே இருக்க கூடாது. இல்ல பேந்தர் கிட்ட பேசுவான். பேந்தரு, நான் இப்பயே ஜெயிச்சதை பத்தி பேசினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. என்ன பிரச்சனைனா இடிக்குது, எங்க இடிக்குதுன்னா ஒருத்தன் தாவ கேட்கறேன், இன்னொருத்தன் என்டி கேட்கறேன். ஓகேவா? பின்னாடி ஒரு மாஸ்க் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஜெயிச்சது காரணம் வந்து இவனுக்கு அஜெண்டா பாரு. அங்க பேச வக்கு இல்லாம இங்க வந்து இந்த பிக் பாஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. திமுக
அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு இம்பார்ட்டன்சின்னு வச்சுக்கலாம். நம்மளால எங்கேயுமே அங்க போய் திமுக காரங்கிட்ட பேச முடியலையே, அவன் டேட்டா எடுத்து போட்டுடுறானே, நம்மளுக்கு பதில் தெரியலையே, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதின்னு கூட தெரியலையே, எம்பினா யாரு எம்எல்ஏனா யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியலையே, அங்க போய் பேசினா நம்ம மாட்டிப்போம், அதனால நம்மளோட சரக்கு அங்க வியாபாரம் ஆகாது, ஏதாவது இங்க ஏமாந்தவங்கள்ட்ட அதை கொஞ்சம் வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளையும் பெரிய ஆளுன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அதை விட்டுரு, அது அது அவங்கள வந்து பாவம் பாவம் பார்த்து விட்டுறணும் அவங்கள. அவங்க அரசியல் பேசணும்னா அந்த பக்கம் வரணும், பிக் பாஸ் பேசணும்னா இங்க மட்டும் பேசு, பிக் பாஸ் பேசிட்டு போ. பாலிடிக்ஸ் பேசணும்னா பாலிடிக்ஸ் பேசுறவங்கள்ட்ட வந்து பேசு. உன்னை யாரு நாங்க ஏதாவது தடுத்தோமா? இல்ல நீயே வந்து ஸ்பேஸ போடு, திமுக ஒலிகன்னு டைட்டில போடு, பேசு, நாங்க வரோம், எங்களுக்கு ஸ்பீக்கர் கொடு, நாங்க பேசுறோம். ஸ்பேஸ் ஹைஜாக் பண்ணி அவன் அடிச்சு கூட வருது அங்க வந்தா. சரி ப்ரோ, ஒரு ஒரு 10-20 செகண்ட் பேசிக்கலாமா நானு? பேசுங்க தாயிரா. இல்ல, எனக்கு ஜெய் ப்ரோவை பர்சனலா தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸுமே எனக்கு தெரியாது. நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து நான் அடிக்கடி உங்க ஸ்பேஸ் அப்படின்னா நான் தொடர்ந்து அட்டன் பண்றேன், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு நான் ரொம்பவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க வேற மாதிரி சில ரொம்ப கீழ்த்தரமா போனாங்க அப்படின்றதுனால இது பண்ணீங்க. நான் 2 days பேக் சொன்னப்பே அதுக்கு வந்து நம்ம திரும்ப ரிட்டாலியேட் பண்ணாம எதுக்கவே கூடாது, ஃபுல்லாவே அமைதியா இருக்கக்கூடாது, சில நேரம் நம்ம அடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் நான் உங்க கூட தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா ஒரு லெவலுக்கு மேல தரம் தாழ்ந்து போற லெவலுக்கு போற விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இவரு பேண்டர் ப்ரோ சொன்னதை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். அவரோட லாங்குவேஜ் ரொம்ப ஹார்ஷா இருந்தா கூட அவர் சொல்றது அத்தனையும் உண்மை. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஏன் மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து புரியல. 100 பேர் 1000 பேர் 1000 விஷயம் எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னாப்புல அவருக்கு என்ன யூடியூபர் என்னன்றது இங்க இருக்கிற 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஏன் அவருக்கு ஒரு மைலேஜ் கொடுத்து அதை ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆக்கி இது பண்ணணும்? நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, நம்ம பதிவு பண்ண வேண்டியதை பதிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படிங்கறதையும் வந்து ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டீங்க. நீங்க கண்ணியம் காத்துக்கிட்டே இருந்தா கூட உங்க ஸ்பேஸ்ல வர்றவங்க அந்த மாதிரி தவறா பேசுறவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வலுவான ஒரு வேண்டுகோளா நீங்க எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி தாயிரா. அப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து சொல்றேன். இந்த ஸ்பேஸ்ன்றது என் ஸ்பேஸ். ஸோ இதுல வந்து சும்மா இவங்க வந்து உட்காந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக தான் வந்து இது பண்ணிடுச்சு அது பண்ணிடுச்சுன்னு வாந்தி எடுத்துக்கிட்டு கக்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷத்தை கக்கிறதுக்கு தான் வந்து இது என் ஸ்பேஸ்ல, இந்த ஸ்பேஸ்ல அப்படி கிடையாது, அப்படி இருந்தா நீங்க மேல வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இந்த ஐடி விங் தான் இது பண்ணிடுச்சு அதை பண்ணிடுச்சுன்னு போய் எங்கேயாவது அவங்க கக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு திராணி இருக்குன்னா நீங்க ஸ்பீக்கர் வாங்க பேசுங்க, நிச்சயமா நம்ம பேசலாம். ஏன்னா இங்க பல பிரச்சனைகள் இருக்கு, பல பிரச்சனைகள் பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், எல்லா தளத்திலும் இருக்கு. பேந்தர் சொன்ன மாதிரிதான் 3 மாசத்துல அப்பப்போ நான் அங்கங்க காணாம போயிடுறேன், அந்த ஏற்கனவே மேல கோவத்துல இருக்க நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்க உங்களுக்கு அவ்வளவு சிக்கல் இருக்குன்னா பிரச்சனைகள் இருக்குன்னா மேல வாங்க, நிச்சயமா நம்ம பேசலாம். உட்காந்துக்கிட்டு எப்போ ட்வீட்டை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு நீங்க எந்த இதை சார்ந்த வேணா நபரா இருங்க, ஸ்பீக்கர் வந்து அக்செப்ட் செய்யப்படும். நீங்க மேல வாங்க, நிச்சயமா நம்ம பேசுவோம். பேசுங்கப்பா. சரி ப்ரோ, அதுல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு ப்ரோ அந்த கூட்டத்துல இருந்து. பேசுங்க ப்ரோ. ரஞ்சித். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா எப்பயுமே ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு வழக்கத்துக்கு போல ஸ்பேஸ் இருக்காது. அதை முன்னாடி நான் குறிப்பிட்டுறேன். கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும், வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து கடுமையா தான் இருக்கும். அதனால முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், இருக்கிற நபர் வந்து இருங்க, இல்லைன்னா உங்களால கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை கேட்க முடியாது அப்படின்னா நிச்சயமா நீங்க ஸ்பேஸ்ல. அப்படி கிடையாது, நாங்க நார்மலா தான் பேசுவோம். அது கடுமையா தோணுச்சுன்னா அது எங்க பிரச்சனை கிடையாது. இனி என்ன பண்றது, நீ வர ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியது. இல்ல இப்படி ப்ரோமோட் பண்ணாத, இல்ல நீ இப்படி என்ன ப்ரோமோட் பண்ணாத. இல்ல நாங்க வந்து மக்கள் மொழியில தான் பேசுவோம். இல்ல ஒரே நிமிஷம் இம்ரான், நாங்க மக்கள் மொழியில தான் பேசுறோம். மக்களுக்கு எப்படி புரியுமோ அப்படிதான் பேசுறோம். பாமர மக்களுக்கு புரியுற மொழியில தான் நாங்க பேசுவோம். அந்த பாமர மக்கள் புரியுற மொழி நாங்க பேசுறது ஆசா இருந்துச்சுன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. அதனால ஹாசா இங்க யாரும் பேச போறது கிடையாது. எனக்கு என்ன ஏதாவது வாய்க்கா தகராறு இருக்கா, இல்ல எப்படி பேசணும்னு இருக்கா? நார்மலா
லாங்குவேஜ்ல இல்ல தான் இல்ல பேசுவோம், நீங்க அவ்வளவுதான். நீங்க சொன்ன கருத்துல நான் இம்மி அளவு கூட நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல பேந்தர். வேற இவங்க ஆதரவு இல்ல அந்த தெரிவிக்கிற வேற லாங்குவேஜ் சில அந்த நபர்கள், அது லாங்குவேஜ் சேக்கு எதுவும் வந்து புரியும். இல்ல அந்த லாங்குவேஜ் நீங்க புரிஞ்சிக்க முடியலன்னா அது அது இதுதான், இது இயல்பா தான் பேச முடியும். இது வந்து எனக்கு எனக்கு நமக்கு எனக்குலாம் இல்ல ஆர்டிபிஷியலா பேச இல்ல வராது. நீங்க வந்து என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சேப்ரோக்கு தெரியும் நான் யார சொன்னேன். நான் உங்களை சொல்லல. உங்களை சொல்ற மாதிரி இருந்தா நான் டைரக்டா உங்களன்னு சொல்லியிருப்பேன். இல்ல நான் இல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னேன்னா, பேந்தரோட கருத்தை நான் முழுவதுமா ஆதரிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் இல்ல சொல்றது கொஞ்சம் தாங்கிடா ஸ்ட்ராங்கா இருந்தா இல்ல கூட அவரு அந்த ஆளு என் மேல வன்மத்தை கேட்கறாரு. நீங்க விடுங்க. நான் சொன்னதுக்கு அந்த ஆளு என்ன சொல்லிட்டு இருக்கான். விடுங்க விடுங்க. நாங்க அப்படிதான் கொஞ்சம் நான் அப்பப்ப சேக்கு அடிச்சுப்போம். தாங்க ஒன்றும் சொல்றேன், பிரச்சனை இல்லை. உங்களை சொல்லலைங்க, சேக்கு தாங்க சொன்னேன். அது நாங்க அப்பப்பதான் அப்படிதான் அடிச்சுப்போம். விடுங்க, நீங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுங்க ப்ரோ. சரி சரி, உங்களுடைய பர்மிஷனோட இப்ப பேந்தர் வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ பேச வச்சீங்கன்னா நல்லா ஏன் இருக்கும். நிச்சயமா ஃபுல்லா நிச்சயமா பேந்தர் இல்ல பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அம்மா வந்து இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல தர்காவும் இருந்து இருக்கு, பேந்தர் நீங்க அங்க பேசினீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம், அங்க தர்கா அங்க முருகன் கோயிலும் இருக்கு, அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. புதுசா என்ன பண்றாங்கன்னா அதை சுத்தி வந்து அங்க கருப்பணசாமி கோவிலு இருங்க இருங்க. கேட்கலையா? இல்ல இல்ல ஜோ மைக்கேல் அண்ணா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இல்ல கேட்டிருந்தாரு. பண்ணிட்டாரு அதுக்கு தான் வந்துட்டாரு. பொன்னி ஒரு நிமிஷம் வந்துட்டாரு. தலைப்பு அதனாலதான். கொஞ்சம் முக்கியம். ஓகே ஒரு ஓகே. நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க பேந்தர். அது என்னன்னா அது ஒண்ணும் இல்ல, அது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இங்க இருக்கிற ஏற்கனவே வந்து கேஸும் போடப்பட்டிருந்து 1920களிலேயே வந்து ஒரு கேஸ் வந்து அங்க போடப்பட்டுச்சு. என்ன போடப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அங்க இருக்கிற தர்கா இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த மலை வந்து முருகனுக்கான மலை தான், அந்த தர்காவுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்க அங்க வந்து இஸ்லாமிய மன்னர், அதாவது நவாப்ஸ், இப்ப சுல்தான் நவாப்ஸ் அண்ட் முகல்ஸ், இவங்க 3 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா வந்து வெறும் முகல்ஸ் ஆளல, சுல்தான்ஸ், நவாப்ஸ், முகல்ஸ் 3 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளதுல வந்து ஒரு நவாப்ஸ் அண்ட் சுல்தான்ஸ்லாம் நம்ம பக்கம்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளுக்கு பெரிய நல்லது, நிறைய நல்லதுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முகல்ஸும் இருந்தாங்க. முகல்ஸும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மன்னர் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு 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 ஏன்னா மன்னராட்சினாலே என்ன கொடுமைகள் தான். தமிழ் மன்னனாகட்டும், முகல்ஸ் மன்னராகட்டும், இந்து மன்னராகட்டும், மன்னர்னாலே ஒடுக்குமுறை பண்றவன் தான். அவன் வந்து மக்களை வந்து ஆள்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டான்னா ஒருத்தன் அடிமைன்னு இருப்பான், ஒருத்தன் பெரிய கோடுன்னா ஒரு சின்ன கோடு இருக்க தானே செய்யும். அந்த மாதிரிதான் மன்னராட்சி, அப்படிதான் இருக்கும். அப்ப அதுல வந்து மன்னருக்குள்ள மன்னர் சண்டை வரும், அதெல்லாம் வேற மேட்ரு. இதுல வந்து அப்படி கிடையாது. திருப்பரங்குன்றம்ல அப்படி கிடையாது. அங்க வந்து அந்த இஸ்லாமியர் அங்க அங்க இது வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பாண்டிய மன்னர், நம்ம தமிழ் மன்னர் பாண்டிய மன்னர் தான் வந்து அங்க 40 ஏக்கர் பாத்தியப்படுத்தி கொடுத்தது அவருக்கு. சரி, அந்த அந்த அங்க வந்து அந்த இது மசூதி கட்டுறதுக்கு மசூதியா அது அந்த இது கட்டுறதுக்கு இஸ்லாமியர், அது பேரை மறந்துட்டாங்க. அந்த கட்டுறதுக்கு வந்து பாண்டிய மன்னர் தான் கொடுத்தது. தர்கா கட்டுறதுக்கு தர்கா பாண்டிய மன்னர் தான் கொடுத்தது. அது செப்பு பட்டயமும் இருக்கு. அப்ப நம்ம தமிழ் மன்னர் பாண்டிய மன்னர், இவங்க இப்ப பாஷையில சொல்லணும்னா இந்து பாண்டிய மன்னர் தான் கொடுத்தது. அப்ப இந்து பாண்டிய மன்னர் கொடுத்ததையே வந்து இவங்க வந்து எடுக்கலாம் முடியாது. இவங்க வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர் எல்லாரும் ஒண்ணுதான். இது தமிழ்நாடு, இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழர்கள்னா அவ்வளவுதான். இந்துனே ஒரு மதம் இல்ல பிரதர், சைவம். சாரி, சைவம்னு ஒரு மதம் இல்ல பிரதர். யார் பிரதர் சொன்னது? இந்துக்கள் தான் ஒரு மதமே கிடையாது. இந்துக்கள்லாம் நீங்க சொல்லுங்க பாபா. நீங்க தப்பா சொல்றீங்க இந்த இடத்துல. நான் சொல்றேன், சொல்லுங்க யார் இந்துக்கள்னு சொல்லியிருக்கா? வள்ளலார் சொன்னாரு. வள்ளலார் இப்ப வந்தாருங்க. திருவள்ளுவர் இந்துன்னு எங்க எழுதியிருக்காரு சொல்லுங்க. அடுத்தது நீங்க அந்த மாதிரி புலவர்களை பாருங்க. இந்துக்கள்னு சொல்லாதீங்க தயவு செய்து. தமிழர்கள் யாருமே இந்து மரபர்கள் கிடையாது. சைனம் வைணவம் இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. யாரு இங்க இந்துக்கள்னு சொல்லியிருக்காங்க? சைவம்னு ஒரு கர்மமும் கிடையாது ப்ரோ, வைணமும் ஒரு கர்மமும் கிடையாது ப்ரோ. அப்ப இந்துக்கள் தான் இருந்துச்சா? அவனுக்கு பிடிச்ச சாமி. நீங்க வந்து பாத்தீங்களா இந்த இந்த ஒரு படம் கந்தாரான ஒரு படம் தமிழ் பாத்தீங்களா? இந்துக்கள்னு பதிவு பண்ணனாலதான் நான் சொல்றேன். தமிழ் இந்துக்கள்னு பதிவு பண்ணீங்க, அதனால நான் சொன்னேன். சாரி. நான் எப்பயா சொன்னது? இப்பதான் பிரதர் பேசுனீங்க. அரைகுறையா கேக்குறியா நீ பிரதர்? இப்ப சொன்னீங்களா இல்லையான்னு கேளுங்க. ப்ரோ அப்படி சொல்லல. பாண்டிய மன்னர் உங்க பாஷையில சொல்லணும்னா தமிழ் சாரி இந்து மன்னன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்றாரு அவரு.
அதுதான் இல்ல தமிழ் நான் இந்துக்கள் அங்க இருக்கிற சொன்னாரு. சங்கிகளுக்கு சொல்றேன். உனக்கு ஏன் கோவம் வருது? நான் சங்கிகளுக்கு இந்துக்கள்னு சொல்றாங்களே, உங்க பாஷையில சொல்ல போனா பாண்டியரும் இந்து தானே, அவரு தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்றேன். நீ இதுல எதுக்கு நீங்க அதுதான் ஒட்டிக்கிட்டேன்னு எனக்கு பாண்டியர் புரியல. இந்துன்னு நீங்க குறிக்காதீங்க பிரதர். அதைத்தான் நான் சொல்றேன். பாண்டியர் இந்துன்னு நான் நீங்க எப்படி எங்கயா சொல்லுவீங்க குடிச்சேன்? என்னையா நீ ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கியா? பிரதர்? இதுதான் தப்பா இருக்கு. நான் ஏன் குடிச்சிட்டு வரேன்? நான் தெளிவா சொல்றேன். அவங்க சங்கிகள் அங்க போராடுறாங்கல்ல, அந்த போராடுற சங்கிகளுக்கு சொல்லணும்னா, உங்க பாஷையிலேயே பாண்டியர் நீங்க சொல்ற மாதிரி இந்து தானடா, அவர் தானே கொடுத்தாரு, உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட கேக்குறேன். சரி சரி புரிஞ்சிருச்சா? சரி புரிஞ்சுச்சு. நீங்க எனக்கு எதிரா பேசுற மாதிரி ஓகே. இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்க எனக்கு சாதகமா தான் பேசிருக்கீங்க. சாரி அதான் கையை விட்டு வாந்தி கீந்தி எடுத்துட்டு வாங்க, ஏதாவது லெமன் சோடா குடிச்சிட்டு வாங்க. பிரதர். சரக்குலாம் அடிக்கல, இப்படிதான் பேசாதீங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேசாதீங்க. நான் ஒழுங்கா பேசிட்டு போறேன். நீங்க சரக்கு அடிச்சா நீங்க எப்படி? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு மட்டும் தனியா புரியுதுன்னா எப்படி நான் கேட்பேன்? கேட்டா பதில் சொல்லுங்க. சரக்கு அடிச்சேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு இல்ல எங்களுக்கு வேலை மசுரா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்பேன், நான் உனக்கு பதில் சொல்லுவாங்களா? நீ கரெக்டா கேளு. ஏரியா பேந்தர் வம்பளுக்கு அதே ஏரியா ஒன்று சரியா ஒரு தீனா சரி, நீங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. பிரதர் கேட்கணும்னு வந்தேன். ஆனா இந்த மாதிரி தயவு செய்து தப்பா யாரையும் பேச வேணாம்னு சொல்லிருங்க. நான் இப்ப பேசிட்டு மட்டும் போயிடுறேன். இங்க ஃபுல்லா டிஎம்கே ஓட்டு வச்சு ஜெயிச்சார்னு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. நான் முத்து ஃபேனா இங்க சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். ஓகேங்களா? டிஎம்கே ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அவர் திராவிடர்கள் ஓட்டு போடுங்கன்னு தான் ஜெயிச்சிருக்கணும். தமிழர்கள் ஓட்டு போடுன்னு தான் அவர் ஜெயிச்சாரு. சரிங்களா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த இருங்க. அவர் யாரு தெரியுமா? எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் வச்சு, இது என்ன திராவிடர்கள் தமிழர்கள் சார்? எங்க சார் கத்துக்கிட்டீங்க இதை சார்? சார், திராவிடர்கள் ஓட்டு போடுங்க, தமிழர்கள் ஓட்டு போடுங்க, எங்க சார் இது கத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க சார், அது கொஞ்சம் புரிஞ்சு. நான் பதில் சொல்லாமா? சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க தமிழர் முன்னேற்ற கழகம் பேர் வைக்கல. அப்ப திராவிடம்னு ஓட்டு கேட்டாதான் டிஎம்கேல இருந்து போடுவாங்க. அவர் தமிழுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, தமிழ் பேசிதான் வாங்கினாரு. ஆனா அதுக்காக அவருக்கு டிஎம்கே ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனாலதான் நான் சொன்னேன் இந்த விஷயத்த. இதுல என்ன தப்பு சார்? திராவிடம் வேற, தமிழ் வேற. அப்ப கட்சி பேர் எப்படி சார் வச்சிருக்கீங்க? திராவிடம் வேற, தமிழ் வேற தான் சார். எப்படி சார்? அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க கேக்குறேன் சார். டவுட் இருக்கு, அது புரிஞ்சுக்க கேக்குறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லுங்க. தமிழ் மொழியிலிருந்து திரிந்து வந்த மொழிகள் திராவிட மொழிகள். ஓகேங்களா? எங்க சார் படிச்சீங்க? தனி மொழி, திராவிடம் கிடையாது. சரி, அதான் சார். எங்க சார் படிச்சீங்க? எங்க படிச்சீங்க நீங்க? எங்க சார் தமிழ் மொழி திராவிடத்துல வருதுன்னு படிச்சீங்க? அத சொல்லுங்க, நான் சொல்றேன். புரோட்டோடைப் லாங்குவேஜ்னு இருக்கு. புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜஸ், அப்புறம் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ். இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எவ்வளவு நாள் சார் வந்தாச்சு? மேக்ஸிமம் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தெலுங்கு மலையாளம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? தமிழ் 2000 வருஷம் ஆகுது. நீ எப்படி திராவிடம் பேசுன்னு சொல்லுவீங்க? எல்லாரும் தமிழ் மொழின்னு சொல்றாங்க. யாரு? பேந்தர் நீ பேசியா? குறுக்க பேசாதீங்க. அவர் பேசட்டும். இல்ல அவரே பேசட்டும். அவர் பேசட்டும். ஒரு நிமிஷம் அவர் பேச விடுங்க. பேசுங்க, நீங்க மியூட் போடாதீங்க. சொல்லுங்க. 100 இயர்ஸ் முன்னாடி தான் தெலுங்கு வந்துச்சா? நான் பேசல. இல்ல நான் அதான் அவர்கிட்ட தான் கேட்டுக்கிட்டேன். 100 இயர்ஸ் முன்னாடி தெலுங்கு வந்துச்சு, 100 இயர்ஸ் முன்னாடி மலையாளம் வந்துச்சு. மேக்ஸிமம் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இங்க தமிழ் மொழி தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அதுல இருந்து வந்த மொழி தான் தெலுங்கு மொழியும் மலையாள மொழியும். அது என்னால நிரூபிக்கவும் முடியும். நீங்க கேட்டா எவிடன்ஸ் நான் சப்மிட் பண்றேன். பிரிட்டிஷ் வந்த காலத்திலே கேரளா இருந்துச்சு ப்ரோ. கேரளா இருந்துச்சு. பிரிட்டிஷ் எத்தனை வருஷம் பிரதர் இருந்தாங்க? சரி, பிரிட்டிஷ் எப்ப வந்தாங்க? 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்துட்டாங்களா? புரியல. 2023 தான் வந்தாங்க. 2023 2 வருஷம். 22 போர்ச்சுகீஸ் வந்தாங்க. 2020 டச் வந்தாங்க. அப்ப 47 நமக்கு சுதந்திரம் கொடுத்தது காந்தி தாத்தாவே அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரோ? உங்களுக்கு தெரியலையோ? கரெக்டா காந்தி கிட்ட காந்தி கிட்ட சுதந்திரம் கொடுத்தது அவர் யாரோ அவர் தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா காந்தி என்ன பிரதர் பேசுறீங்க? கரெக்டா ஒரு பாயிண்ட் வச்சா கரெக்டா வேலிட் பாயிண்ட் வைங்க. தப்பா பாயிண்ட் வைக்காதீங்க. வேலிட் பாயிண்ட் வைக்கணும், இல்லன்னா பேசக்கூடாது. 2023 2025 1947 பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுக்குறாங்க. நீங்க கரெக்டான பாயிண்ட் வைக்க மாட்டேங்கிறீங்க. தப்பா பேசிட்டு என்ன புரியாதுன்றீங்க? என்ன இல்ல ஒரு நிமிஷம். நீங்க கேக்குறது சரிதான். ஆனா நீங்க கரெக்டான டேட்டாவோட வச்சு நான் இந்த இடத்துல படிச்சேன், இந்த இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டா சொல்ல நான் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் இருந்துச்சு. திருக்குறள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் இருந்துச்சு. யாரு எழுதுனா? அந்த மாதிரி தமிழ் எழுதினாங்க. தெலுங்குல என்ன எழுதினாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி? காட்டுங்க, நீங்க காட்டுங்க, நான் பேசுறேன். நான் கரெக்டா பாயிண்டோட பேசுறேன், நீங்க பதில் சொல்லுங்க.
2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் இருக்குல்ல, அதை வச்சுதான் நான் பேசுறேன். திருக்குறள்ல இருக்கிற தமிழை இப்ப நீ படிக்க முடியுமா? திருக்குறள்ல இருக்க முடியாதுல்ல. தமிழை படிக்காம எதை சார் அதை உங்களுக்கு படிக்கிறீங்க? உரை எழுதினாதானே படிக்க முடியும். திருக்குறள்ல தமிழ் இல்லாம வேற எந்த மொழியில இருக்கு? சொல்லுங்க, அது நீங்க நீங்க சொல்லுங்க. நேரடியா உங்களால படிக்க முடியுமா? எதையுமே நம்ம அதாவது கடவுளை போய் நேரா பார்க்க முடியுமா? புரியுற மாதிரி சொல்றேன். கடவுளை நேர்ல சொல்லுங்க. என்னையா இது இங்க போற? சரி, ஒரு நிமிஷம் தெளிவா கேட்டுக்கங்க. இங்க தொல்காப்பியம் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சுதான், அதெல்லாம் தமிழ் மொழி தான், அதை யாரும் இங்க மறுக்கல. சரியா? அதுக்கு முன்னாடி கிரந்தம் இருந்துச்சு, அப்புறம் புரோட்டோ திராவிடியன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ் வந்து இலக்கிய தமிழ்கள் இருந்துச்சு, அது மக்கள் மொழியா இல்ல, அதுக்கு அடுத்தடுத்தது மாறி மாறி வந்துச்சு. சோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரியன் அல்லாத தனித்து இயங்கும் மொழிகள் அப்படின்னு. இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்னா ஈரானிய மொழி. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஈரானிய மொழிகள் அந்த மொழிகளோட ஒத்து போற மொழி சான்ஸ்கிரிட்டா இருக்கு. தமிழ் வந்து தனித்து இயங்குற மொழிகளுக்குள்ள நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கிற மொழிகள் கூட சேர்த்துதான் திராவிடியன் லாங்குவேஜ்னு வரும். லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? Dravidian language has been formed, ஓகேவா? பட் தமிழ் has been evolved. ஆமா, சரி வச்சுக்கிட்டு போங்க. இதுக்கு மேல வச்சுக்கிட்டு போங்க. இல்ல உங்ககிட்ட பாயிண்ட் இல்ல, இருந்தா சொல்லுங்க. ஆமா, நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். நான் இங்க சொல்ல வந்தது ஒரு விஷயம் தான். டிஎம்கே வச்சு முத்து ஜெயிக்கல, சரிங்களா? டிஎம்கே வச்சு முத்து ஜெயிக்கல. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். அது எங்கெங்கயோ போயிடுச்சு. சாரி, நான் தப்பா பேசியிருந்தா. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வந்தது அதுதான். டிஎம்கே ஓட்டு வச்சு நீங்க பேசுறீங்கல்ல, இங்க மேல பேசுறீங்கல்ல. ஆமா ப்ரோ, பேசும்போது சொல்லுங்க பிரதர். ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் கலக்காம ஒரு 3 நிமிஷம் தமிழ் பேசிட்டு ப்ரோ. ஏன் நான் பேசணும்? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. தமிழன் தானே ப்ரோ? தமிழன் தான். தமிழ்னா வேற மொழியே பேசக்கூடாதா? வேற மொழியே பேசக்கூடாதான்னு கேக்குறேன். அப்ப ஹிந்திக்காரனா இங்கிலீஷா பேச மாட்டானா? என்ன நீங்க பேசுறீங்க? அப்ப தமிழன்னா திராவிடன் சொல்லக்கூடாதா? அதுல மட்டும் தமிழன்னா திராவிடன் நான் பேசவே வரல. நீங்க பேச்ச மாத்துறீங்க. டிஎம்கே ஓட்டுனா திராவிடர்னு கேட்டுதான் ஜெயிச்சிருப்பாரு. தமிழர் தான் ஜெயிச்சாரு. டிஎம்கே ஓட்டை கேட்டு ஜெயிக்கலன்னு தான் நீங்க சொன்னேன். அதுக்கு உங்கள்கிட்ட மறுப்பு இருந்தா பேசுங்க. போராடி தமிழர்களுக்காக போராடிதான் திமுகவே ஜெயிச்சது. இதுல தமிழர்கள் வேற திராவிடம் வேற சொல்லுவேன். நான் பாத்துட்டு அதான் பிரதர். ஆனா தமிழர்கள் ஜெயிக்கலையே. எத்தனை தமிழர்களுக்கு நீங்க இங்க இது பண்ணி கொடுக்குறீங்க? சீஃப் மினிஸ்டர் யார் இருக்கா? சீஃப் மினிஸ்டர் தமிழரா? கருணாநிதி எந்த ஊர் சார்? திருவாரூர் சார். திருவாரூரா சார்? அப்ப அங்க இருந்துதான் திருட்டு ரயில் ஏறி வந்தாரா? சும்மா இருங்க சார். திருட்டு ரயில் நீங்க அம்மா கூட போயிருந்தாங்க சார். இப்ப திருட்டு ரயில் வரும்போது ஒண்ணு உங்க பாட்டி அவர் வந்து கலைஞரோட மடியில படுத்துன்னு வந்திருக்கணும். திருட்டு ரயில். ஆமா. ஏன் உன் பாட்டி வந்து கூட கட்டி பிடிச்சுட்டு வந்தாங்களோ? ஆமா, அப்போ உன் பாட்டி அந்த ரயில்ல தான் வந்தாங்களா? சரி, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வந்தாங்க திருட்டு ரயில் சொல்ற? போட்டா 2 பேரையும் மியூட் போடுங்க. அது என்ன ஒருத்தர் மியூட் போட்டு ஒருத்தர் பேச விடுறது தப்பா? சொல்லுங்க. சரி எந்த ஊர்ல இருந்து, ஒரு நிமிஷம் இருங்களேன், இத நான் சொல்லிட்டு போயிடுறேன். எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல வந்தாரு திருட்டு ரயில்னே சொல்லு. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வந்தாருன்னு சொல்லு. நான் டிஆக்டிவேட் பண்ணி. ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதா? உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது? எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? நான் கற்குரியா? நீ சொல்லியா? நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தற்கூறினா உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் படிச்சேன். அறிவு கட்ட நாயே, எதுக்குடா இங்க வந்து இப்ப சொன்னேன்? அறிவு கட்ட நாயே, நீ ஏன்டா கேட்ட? ஒரே நிமிஷம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எமினமோ, புளோரிடா எல்லாருமே ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. என்ன ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. கத்திஜா காமிக்குதா? இல்ல நான் லேப்டாப்ல காட்டுது. அக்செப்ட் பண்ணுங்க. எமினமோ, புளோரிடா இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணுங்க. மேல தூக்குங்க. எனக்கு டிஎம்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒண்ணு சொல்லிடுங்க. இங்க பாருங்க, இந்த புறம்போக்குகள் சொல்ற மாதிரி கலைஞர் ஒன்னும் வந்து, ஒரு நிமிஷம், கலைஞர் ஒன்னும் வந்து வேற ஊர்ல இருந்து வந்தவர்லாம் இல்ல. அவரோட சிறுபான்மை சாதியை பார்த்து சாதி வெறியில இந்த நாய்கள் சொல்றாங்க. அவங்க அப்பா முத்துவேல், சரியா? அவங்க அப்பா பேரு முத்துவேல். முருகன் கிருகன்லாம் சொல்றல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இப்ப இருக்கிற ஸ்டாலின். ஸ்டாலின் பேர் வச்சாரு. ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்கிறேன். தமிழர் தானே? ஏன் சன் டிவி, ஸ்டாலின், என்ன இதெல்லாம் என்ன தமிழ் பேரா?
ஏய் ஏன் இதெல்லாம் பரதேசி, ஃபுல்லா உனக்கு இங்கிலீஷ்? ஸ்டாலின்னா யாருன்னே தெரியாதாடா? எங்களை மட்டும் தமிழ்ல நீ படிக்க நாய. சொல்ற? ஸ்டாலின் யாரு? தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவரா? பதில் சொல்லுங்களேன். ஏய் நீ மூடுறா டேய். கேச பாயிண்ட் எல்லாம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம். எமினம் ஒன்றாக நீங்க பேசுங்க. இப்போ இப்போ ஒருத்தர் கேட்டாரு. சரி, இரா கார்த்தி 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 அப்படி போவானா? ரெக்கார்டிங் பேசு. ஒரு நிமிஷம் ஒன்றாக முடிச்சு. சரி மாம்சம் கோச்சிக்காதீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டாரு. ஸ்டாலின் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, எதுக்காக ஒரு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு. ஆஹ் பேரு வச்சதுக்கே அவ்வளவு கோவப்படுறீங்களே. பிரபாகரன் ஒருத்தர் ஸ்ரீலங்கன் சிட்டிசன், ஓகேங்களா? அந்த ஸ்ரீலங்கன் ஓகே. சிட்டிசனை தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தூக்கின்னு வந்துக்கிறாரு. எதுக்கு தூக்கின்னு வந்து அவர் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணா போல? புரியல. தமிழன் தானே? எந்த நாட்டுல இருந்து தமிழன்னா தமிழன் தானே? இந்திக்காரன் வந்து இங்க உட்கார்ந்தா தமிழன் ஆயிடுவானா? டேய் யோ, நீ என்ன சொன்ன? டேய்னு சொல்லாத. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து தமிழ்நாட்டுக்காக பேச என்ன கத்துங்க. பண்ணாருன்னு கேட்டேன். நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பண்ணாரு? அவங்க குடும்பம் ஃபுல்லா தோழர், பணக்காரனா இருக்கு. சரி நம்ம 50 தோழர், லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். தோழர், என்ன நல்லது தோழர் பண்ணிருக்காங்க? இருங்க, ஒன்னொன்னா போவோம், அவசரப்படாதீங்க. உங்களுக்கும் நேரம் இருக்கு, சரி எனக்கும் நேரம் பிரதர். இருக்கு, ஒரு அதுதான். பிரச்சனையும் ஆனா இல்ல. மரியாதையா பேசுங்க. நானும் மரியாதையா பதில் சரிங்க சொல்றேன். தோழர், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா மரியாதையாக பேசுவோம் தோழர். இப்போ ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, எதுக்காக அவர் பேரு வச்சாருன்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டீங்க. நான் தலை வணங்குறேன் உங்க கேள்விக்கு. நியாயமான கேள்வி, சரிங்களா? இப்ப எனக்கு அதே மாதிரி சந்தேகம். பேரு வச்சதுக்கே இவ்வளவு கேள்வி கேட்கும் போது, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தருடைய பேரை ஒருத்தருக்கு வச்சதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாத வேலுப்பிள்ளை பிரபாகரனை தூக்கி வந்து இவர்தான் தமிழ்நாட்டுக்கான தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எந்த வகையில நியாயம்? அதாவது அவரை தமிழ்நாட்டுக்கு தலைவர்னு சொல்ல, சரியா? தமிழ் இன தலைவர்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏய் இருக்கா நான் இல்லையா? தமிழன் தான். நீங்க அவன் எப்படி சொல்லுங்க. எனக்கு அவரு தலைவர் ஆனான்னு தான் ஸ்ரீலங்கன் கேக்குறேன் நானு. சிட்டிசன். பிரதர், அது அவன் அவங்களுக்கு அவரு பிடிச்சவங்க ஸ்ரீலங்கன் ஃபாலோ ஸ்ரீலங்கன் பண்ணிட்டோம். சிட்டிசன். உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பீஸா பிடிக்குதுன்னா பீஸா சாப்பிடுங்க. பழைய சோறு பிடிக்குதுன்னா பழைய சோறு சாப்பிடுங்க. அது உங்க இஷ்டம். இது என்ன அடுத்தவனுக்கு சி- பிடிக்காது இங்க நீங்க பாரு எப்படி சொல்லுங்க? தோழர், தோழர், சொன்னவர் தான் தோழர், சொன்னேன். அநியாயமா பேசக்கூடாது, அநியாயமா பேசக்கூடாது தோழர். என்னன்னா, வாட் சொல்லுங்க. எவர் பிரபாகரன் வந்து ம். ஸ்ரீலங்கன் சிட்டிசன், சரியா? ஓகே. அவருக்கும் ஆனா தமிழ். தமிழ்நாட்டுக்கும் எந்த வகை, அது தமிழா கூட இருந்துட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி. அவரு ஒரு ம். ஸ்ரீலங்கன் சிட்டிசன். அவரு தமிழ்நாட்டுக்காக ஒண்ணுமே பண்ணது கிடையாது இப்போ வரைக்கும், சரிங்களா? அவரை கொண்டு வந்து இங்க தமிழின தலைவர்னு சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அவரு ஸ்ரீலங்கால இருக்க தமிழருக்கு வேணா தலைவரா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ம். இந்தியால இருக்கவங்களுக்கு எப்படி அவர் தலைவர் ஆகுறாரு? புரியல பிரதர். இதை யார் சொன்னதுன்னு நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கான பாயிண்ட் சொல்றேன். இல்ல இல்ல யாரு? விஜய் கார்த்தி விஜய். மாம்ஸ் அப்படி எடுத்துட்டு போகாதீங்க. ஏய் அப்படி போகாத இரு. ஆ சொல்லுங்க பிரதர். கெட்ட வார்த்தை வேணாம். நீங்க ஆ, எது இல்ல யார் கெட்ட சொன்னதுன்னு பிரதர். சொன்னா அதுக்கேத்த இப்போ பதில் வந்து சொல்லுவேன். மேதுக்கு இருமாமா ஒன்றாக கொஸ்டினை கிளியரா வச்சிட்டாரு. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். நம்ம அப்புறம் உள்ள போவோம். ஒன்றாக கண்டினியூ பண்ணுங்க. பிரதர் எனக்கு பேசுறதே கேட்கல. ஒன்றாக ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல. கீழே போயிட்டு வாங்களா ஒரு வாட்டி. ப்ரோ ஓ, நான் ஒரு கண்டினியூ நிமிஷம் பண்றேன் இப்போ. இவரே நான் கேட்ட கேள்வியை திரும்பி ம். அழுத்தமா வைக்கிறேன், ஓகேவா? பிரபாகரன் வைங்க. இந்தியாவுக்கு என்ன பண்ணாப்ல, ஓகேவா? பிளஸ் தமிழருக்கு என்ன பண்ணாப்ல, இங்க இருக்கு இந்தியால இருக்க தமிழருக்கு, அதான் கேட்டேன். இந்தியாவுக்கு இந்திய என்ன இங்க பாருங்க. பண்ணாருன்றது ஆமா. தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டு தமிழர். தமிழ்நாடு தமிழர் தான், தமிழ்நாட்டு அது சொல்லுங்க. தமிழருக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்க பண்ணாரு? தமிழருக்கு பிரபாகரன் என்ன பண்ணார்? அதாவது 3 நல்ல இப்ப விஷயங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இருக்க தமிழர்களுக்கு தலைவர்னு சொல்லல, சரிங்களா? ஒண்ணு அப்ப தெரிஞ்சுங்க. இலங்கை தமிழின இலங்கை தலைவர் தலைவர்னா இங்க இவர் பாருங்க. மட்டும் பிரபாகர் மட்டும் கிடையாது. நான் சொல்ற கேளுங்க. தமிழின தலைவர்னா இவரை மட்டும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவரு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு போராடினாரு. நல்லது பண்ண பாடுபட்டாரு. நான் ஏன் முப்பாட்டர்களா சேர சோழ பாண்டிய மன்னர்களை தான் ஏத்துக்குவேன், அதுவும் சரிங்களா? தப்பு, அதுவும் தப்பு, அதுவும் தப்பு என்ன தப்பு? தோழர், அதுவும் தப்பு. அப்ப யாருதான் அவரு எடுத்துப்பீங்க நீங்க? ஸ்ரீலங்கால இருங்க, அவரு ஸ்ரீலங்கால இருக்க தமிழர்களுக்கு போராடினாருன்னு சொன்னீங்களா, அதுவும் தப்புன்ற. அவரு எல்லா மக்களுக்கும் எல்லாம் அங்க போராடல. கேளுங்க கேளுங்க, சொல்லுங்க. அவரு எல்லா தமிழருக்காகவும் எல்லாம் போராடல. அவரு குறிப்பிட்ட அவரை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே தான் வந்து ஆயுதம் தூக்கி போராடினாப்புல, சரிங்களா? அவரு சார்ந்த மக்களுக்காக மட்டுமே தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதே பகுதியில இருந்த
எல்லா இஸ்லாமியர்களையும் ராவோட ராவா பொட்டியை கட்டிக்கின்னு கிளம்புங்கன்னு துரத்தி விட்டாங்க. சரி பிரதர். ஓவர் நைட்ல துரத்தி விட்டாங்க. ஓகே சரிங்களா? அப்புறம் அவர் எப்படி தமிழின தலைவர் ஆவாரு? பிரதர். அங்க என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம கூட இருக்க முஸ்லிம் மக்களே நமக்கு துரோகம் செஞ்சா இங்க இருந்து போங்கன்னு சொல்றது, துரத்தி விடுறதா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? யார் அதாவது இப்ப யாருக்கு எனக்கு துரோகம் பண்ணது? நான் தப்பா சொல்ல, இப்ப அதாவது இருக்கவங்களே எனக்கே தப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் சொல்லல. சொல்றேன் பாருங்க. நான் சொல்றேன் அசம்ஷன் பாருங்க. அனாலஜி வேணாம். ஓகேங்களா? அங்க என்ன நடந்தது? என்ன கார்த்தி அவர் மாம்ஸ் கார்த்தி துரத்தி மாம்ஸ் ஸ்பீக் அபவுட் விட்டாருன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்? என்ன துரத்தி துரத்தி விட்டாரு நீங்க சொல்லுங்க. விட்டாருன்றதுக்கு நான் இப்ப ஆதாரம் போட ரெடி. ஓகேவா? போடுங்க. இப்போ நான் போடுறேன். சிரிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஓகேவா? ஏன் துரத்தி விட்டாருன்னு நான் போடுறேன். நீங்க துரத்தி விட்டதுக்கான நீங்க ரீசன் கொடுங்க, நான் இருங்க, போடுறேன். அதுக்கு நான் வரேன். நீங்க நீங்க இப்ப கருத்து உங்க சொல்லுங்க. நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எதனால துரத்தினாரு. ஒரு நிமிஷம். அத வந்து தெளிவா எனக்கு சொல்லுங்க. ஆதாரம் எனக்கு போடுங்க. ஒருத்தர் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் ஒரு அனுப்புவேன். நிமிஷம் இருங்க ஏமினம் ஒரு நிமிஷம் இருங்க. தோழர், அதாவது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் துரோகம் பண்ணாங்க, அவங்கள எல்லாரையும் வெளியே அனுப்புனாங்க. அதாவது ஒருத்தர் 2 பேர் எல்லா இஸ்லாமிய மக்களும் கிடையாது. எல்லா இஸ்லாமிய மக்களும் கிடையாது. துரோகம் பண்ண மக்கள். என்ன துரோகம் பண்ணாங்க? 12 வயசு தன்னை குழந்தை காட்டி துரோகம் கொடுத்து பண்ணி கொலை தன் பண்ணவங்க இனத்துக்கு துரோகம் பண்ண மக்களை தான். எல்லாரும் கிடையாது. அதுல நிறைய உறவுகள் வந்து உதவியும் செஞ்சாங்க. அதே நம்ம பதிவு 12 பண்ணோம். வயசு குழந்தை நிறைய என்ன இஸ்லாமிய துரோகம் உறவுகள் பண்ணுச்சு? உதவியும் செஞ்சாங்க, உதவியும் செஞ்சாங்க. தோழர் நல்லா சொல்றேன் கேட்டீங்க. தோழர். 12 வயசு குழந்தை ஒரு என்னன்னு ஆளை கேளுங்க வெளியே ஒன்றாக. ஒரு ஆளை வெளியே அனுப்பல. ஒரு ஆளை தீனதயாள் எத்தனை இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து பேந்தர் உங்க பழைய ஐடி முக்கியமான வந்துருச்சு கேள்வி. பேந்தர். தமிழர்களுமே வெளியேற்றப்பட்டாங்க பிரதர். கருணா மாதிரி நான் தேச கேட்ட துரோகிகளுமே கேள்வி வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா? நான் கேட்ட சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா வெறும் முஸ்லீம் புரியலையா? மட்டும் அனுப்பல. யார் யாரெல்லாம் தன் இனத்துக்கு எத்தனை எதிராக துரோகம் செஞ்சாங்களோ அவங்களதான் அனுப்பிச்சாரு. முஸ்லீம்னு பர்டிகுலரா அவர் அனுப்பல. தீனதயாளன் இதான் நான் சொல்றேன். வாயில ஹான்ஸ் வாந்தி பேசுறத எடுக்கிறனால கேட்டுட்டு பதில் சொல்லுங்க வாயில தீனதயாளன். வாந்தி எடுக்கிறனால இங்க சரி எதையுமே சார் நிரூபிக்க சொல்லுங்க. முடியாது. சரியா? பொறுமையா சார் பேசினா நீங்களே எல்லாரும் எதையும் கிடைக்கும். நிரூபிக்கல. நீங்க இல்ல நான் நிரூபிங்க, நான் நான் நிரூபிக்கலன்னா கேளுங்க. இல்ல நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து சாரி போன் கால் தமிழர்களை மட்டும்தான் வந்துருச்சு. ஆதரிப்பீங்க இல்லையா? போன் கால் வந்துருச்சு. ஒன்றாக ஒரே நிமிஷம் ஒன்றாக அன்சு இருங்க, பேசிட்டு ஒன்றாக இருக்காப்ல. ஒரே அன்சு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு ஒன்றாக இருக்காரு. ஒரே நிமிஷம். இல்ல தீனதயாள், நீங்க வந்து தமிழர்களை மட்டும்தான் ஆதரிப்பீங்க இல்லையா? அப்படி கிடையாது. நான் ஒரு இந்தியன், நான் தமிழன். ஓகேவா? அதுதான் என்னோட அடையாளம். ஏங்க சரி. ஏங்க இல்ல நீங்க வந்து அன்ஸ்தோடர் நான் கூட இதை கேக்குறேன். சேர்த்து கேளுங்க. அப்ப என்ன இஸ்லாமியர்கள் தமிழர் இல்லையான்றதையும் சேர்த்து கேளுங்க. அது என்ன தமிழர்களை மட்டும் ஆதரிப்பாங்க? அப்ப அடுத்து இஸ்லாமியர்கள் யாரு? அங்கதான் பிரதர், வரப்போறது. நான் சொல்றேன் பாருங்க. என் வீட்டு பக்கத்துல எதிர்த்த என் நண்பர்கள், என் தோழர்கள் முக்காவாசி பேர் முஸ்லீம் தான். அவங்க எப்படி தமிழர்கள்னு சொல்ல முடியும்? பிறப்பால இங்க பிறந்து வளர்ந்த தமிழர்கள் எல்லாம் முஸ்லீமா இருந்தாலும் அவங்க தமிழர்கள் தான். பேசுனீங்க துரோகம் பண்ணாங்கன்னு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன அதுதான். துரோகம் பண்ணாங்கன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. துரோகம் பண்ணவங்க, தன் இனத்தை காட்டி கொடுத்தவங்க தான் வெளியே அனுப்பிச்சாங்க. சரியா? அவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. இருங்க, அவர் பாயிண்ட்டுக்கு இல்ல வந்துட்டாரு. நீங்க வந்து எதை தோழர், வச்சு தமிழருங்கிற அடையாளத்தை சொல்றீங்க? அதை சொல்லுங்க. ஐயோ ஒரு தீனதயாள் நிமிஷம் இருங்க தோழர், அங்கிட்டு வேண்டாம் ஒரு இல்ல நிமிஷம். ஒன்றாக தோழர் ப்ளீஸ் அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எதை வச்சு தமிழர்னு சொல்றீங்களா? ஆ பிறப்பால் இந்த ஊர்ல அப்பா அம்மா தலைமுறையா வாழ்ந்துட்டு வரவங்க தமிழர்னு சொல்லாம என்ன சொல்லுவீங்க? அதாவது அப்பா அம்மா, அப்ப கலைஞரோட அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு பரம்பரையா நாங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். எப்பா சரிங்களா? அதான்ப்பா. என் பேர் தீனதயாளன் தான். எப்பா தமிழ்ல தான் பேர் இங்க பாரு, வச்சிருக்கேன். நான் திரும்ப நான் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனா தீனதயாளன் தமிழ் பேர் தான். ஒரே நிமிஷம் எமோஷனலா பேசாத. கலைஞரோட அப்பா பேரு முத்துவேல், திருப்பூர்ல பிறந்தாரு சொன்னாங்களே. சரி பிரபாகரன் அப்பா பேரு சொல்லு. சரி. யாரு? இல்லப்பா பிரபாகரன் அப்பா பேரு வேலுப்பிள்ளை. பேந்தர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வேலுப்பிள்ளை அவங்க அப்பா பேரு போகாதடா. என்ன? நீ எங்க அங்கதான் போகாத. பிறந்தாரு? இப்ப எங்க கலைஞரோட அப்பா பிறந்தாரு? அம்மாவும் இங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்ப அவங்கள ஏன் சரி. தெலுங்குன்னு சொல்றீங்க? யார? புரியல. கலைஞரோட அப்பா அம்மா இங்கதான் பிறந்தாங்க ம். வளர்ந்தாங்க. அவங்கள ஏன் தெலுங்குன்னு சொல்றீங்க? பிரதர், நாங்க தெலுங்கர்கள்னு சொல்ல, நாங்க திராவிடர்கள்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. சரியா? திராவிடர் இங்க பாருங்க. நீங்க கொஞ்ச திராவிடர்னு நேரத்துக்கு அவங்க முன்னாடி தான் அவங்க சொல்றாங்க. சொந்த தமிழர்னு ஊருக்கு அவங்க பதிவு பண்ணல. அவங்க திராவிடர்கள் பிரபாகரன் சொன்னாங்க. தான் திராவிடன் தான் சொல்லிக்கிட்டான். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள எப்படி தமிழரா ஏத்துக்க முடியும்னு கேட்டதே நீங்க தான். யோ பேந்தர் உன் பழைய ஆனா ஐடி ஓப்பனா வந்துருச்சுடா. அடிச்சு சொல்லுங்க தீனதயாளன். நான் சாதியை வச்சுதான் தமிழன் தெலுங்குன்னு சொல்லுங்க. ஏன் ஓடுறீங்க? ஏங்க பிரபாகரன் தானங்க தன்னை திராவிடன்னு அடையாளப்படுத்திக்கிட்டாப்புல. அப்புறம் அவரு மட்டும் எங்க இருந்து தன்னை We are தமிழன் the பிரதர், என்ன திராவிடர். மியூட் போட்டுட்டு பேச விடல. என்ன மியூட் போட்டுட்டாங்க. ஆண்டன் ஹோஸ்ட் பாலஸ் மியூட் ஐயா, போட்டா நான் எப்படி பேச குடிக்க முடியும்? பழக்கம் ஹோஸ்ட் இருக்கா? என்ன மியூட் குடிக்க போட்டாரு. பழக்கம் வாந்தி எடுக்கிறான். ஐயா பக்குயா எனக்கு இப்பதான் அட்மிட் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. சாரி உடனே சாரி ஏன் சாரி.
எனக்கு ஹோஸ்ட் மியூட் போட்ட மாதிரி காமிச்சிச்சு, அதனால நான் சொன்னேன். எனக்கு அவ்வளவுதான். சேர்த்து தான் மியூட் போட்டாரு, மொத்தமா மியூட் போட்டாரு. எனக்கு இப்பதான் ரிலீஸ் ஆச்சு விடுங்க. இல்ல நீங்க தமிழருக்கும் திராவிடருக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்களா இல்ல ரெண்டும் ஒண்ணுன்னு பாக்குறீங்களா? புரியல ஐயா. திராவிடர்கள் திராவிடம்ன்றது ஓகேவா ஒரு மொழி குழுமம், ஒரு மொழி குழுமம். தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம் இந்த மாதிரி ஒரு மொழிகள் சேர்ந்த தொகுப்பு தான் திராவிடம் சொல்லி எவால்வ் ஆயிருக்கு. சரிங்களா? தமிழ்ன்றது ஒரு தனி மொழி. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அப்படியா? திராவிடத்துல தமிழ் அதாவது ஒரு நிமிஷம் அக்கி, ஒரு நிமிஷம் இருங்க. தமிழோட முதல் எழுத்து வடிவம், தமிழோட முதல் எழுத்து வடிவம்னா அதோட எழுத்து வடிவ பரிமாணங்கள் என்ன சொல்லு? தமிழுக்குன்னு கேக்குறீங்க, திராவிடத்துக்கு முதல் பரிமாணம் எங்க இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு நீ தானே நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்றேன். கேள்வி கேக்குறது ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம். உங்களுக்கு பதில் தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. இப்ப எதுவுமே தெரியாம எதுக்கு தமிழன் மாற அடிச்சுட்டு அழுது? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அப்படிலாம் வேணாம், எனக்கு பதிலே தெரியும், நான் பதிலே சொல்றேன். சொல்லுங்க. அப்புறம் எதை வச்சு முதல்ல தமிழ் மொழி தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க? பிரதர், உலக அறிவி ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் தான் சொல்லுது. 2-3 பேர் சொல்லுங்க. புரியல? ஒரு 2-3 ஆராய்ச்சியாளர் பேர் சொல்லுங்களேன். ஆராய்ச்சியாளர் நான் சொல்லவா? தமிழ் மொழிக்கு சாட்சி இங்கே சொல்லவா? நான் சொல்லவா? சாட்சி சொல்றேன். நான் சொல்றேன். என் முன்னோர்கள் விட்டு செஞ்ச காஞ்சிபுரம் கோயில், அங்க தமிழ் கல்வெட்டு தான் இருக்கு. தெலுங்குலயோ கன்னடத்திலயோ இல்ல. ஐயா இங்க பாருங்க, தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல தெரியும்னா நீங்க உள்ள வாங்க, இல்லன்னா தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. என்ன காஞ்சிபுரம் கோயில்ல தமிழ் எழுதலையா? தமிழ் கல்வெட்டு இல்லையா? என்ன வகையான எழுத்து வடிவம் அது? என்ன எழுத்து வடிவம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்பா நீ தானப்பா தமிழ்ங்கிற, நீ தான்ப்பா சொல்லணும். தமிழ் தான் சொல்றேன், தமிழ் எழுத்து வடிவம் தான் நான் சொல்றேன். முதல்ல உனக்கு எழுத்து வடிவ பரிமாணங்களே தெரியாதா? சரி, எனக்கு தெரியாது. ஆனா அது தமிழ் மொழி தான், அது எனக்கு தெரியும். வட்டெழுத்து எப்ப வந்தது? எப்ப வந்துச்சு? அதுவும் தெரியாதா? சரி, மணிப்பிரவாளம் எப்ப வந்துச்சு? எனக்கு தெரியாது. சித்திர வடிவம் எப்ப வந்துச்சு? எனக்கு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் தமிழ் ஸ்கிரிப்ட் எப்ப வந்தது? மாடர்ன் தமிழ் மொழி எவால்வ் ஆகி வந்துச்சு. ஆனா தமிழ் மொழி உருவாக்கத்துல கேள்வி ரொம்ப சிம்பிள். எப்ப வந்துச்சுன்னு கேட்டேன். நான் எப்படி சிரிச்சா பெரியாளா? பதில் தெரியுமா? சித்திர வடிவம்னா ஆரம்ப காலத்துல நான் சொல்ற பாருங்க, தமிழர்கள் அதாவது மக்கள் எழுத படிக்க தெரியாத போது சித்திர வழியா பேசிக்கிட்டாங்க, சைகை மொழியா பேசிக்கிட்டாங்க. இதோட என்ன உங்களுக்கு பதில் சொல்லணும்? எந்த வருஷம் போய் சொல்லிட்டு வரணுமா? டைனோசர் எப்படி பேசுன்னு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? எழுத்து வடிவம் எல்லாம் இருக்காது. சரியா? முதல்ல ஒரு சரி, சித்திர வடிவத்துக்கு என்ன எழுத்து மொழி இருக்கு? சித்திர வடிவத்துக்கு என்ன எழுத்து மொழி இருக்கு? உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. தெரியாது. நான் ஒரு ஆள் பேசுறேன், 4 பேர் பேசும்போது கூட கூட தான் பேசுவாங்க. 4 பேர்லாம் பேசல. நீங்க பேச விட்டுட்டு பேசுங்க, அவ்வளவுதான். நீங்க பேசுங்க. இருங்க. தீனதயாளன் மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க பேசும்போது கேட்கணும். அதை விட்டுட்டு கூட பேசக்கூடாது. நீங்க கூட பேசணும்னாக்கா அவரை நிப்பாட்ட சொல்லிடுற. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதையாவது நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டே பேசுறேன். கேட்டுக்கிட்டே பேசாதீங்க, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அதுதான், நீங்க கேட்டு முடிச்சிட்டு நான் பேசுறேன். கேட்டுட்டு பேசுறேன். பேசியா நீ? சரி ஹக்கி, அந்த கேள்வியை கரெக்டா திரும்ப வச்சுருங்க. எப்படி தமிழர் திராவிடருங்கிறத நீங்க பிரிக்கிறீங்க, அதை நீங்க கிளியரா சொல்லிருங்க. எதை வச்சு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க காலங்காலமா இங்க வாழ்றது அப்படின்னா கலைஞர் சொன்ன வாதமே அடிபட்டு போகுது. நீங்க கரெக்டா சொல்லுங்க, எதை வச்சுன்னு சொல்லுங்க. குடிய வச்சா? பிரதர், நான் சொல்லல. கலைஞர் தன்னை திராவிடரா தான் அவர் அடையாளப்படுத்திக்கிறார், தமிழரா அடையாளப்படுத்தல. புரியுதுங்களா? ஆமா. அப்ப எப்படி அவர் தமிழர்னு சொல்லுவீங்க? அவரே திராவிடர் சொல்லிக்கிறாரு, நான் தமிழர்னு சொல்றேன். அதான் வித்தியாசம். நான் கேட்கிற கேள்வி மேதக இரியா அன்ஸ் ப்ரோ, நான் இதுக்கு நீங்க சொன்னதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இரியா மேதக ஒரு நிமிஷம். ஓகே தீனதயாளன், உங்களுக்கு கேக்குதுல்ல நான் பேசுறது கிளியரா? கேக்குது பிரதர், சொல்லுங்க. மாமா இரியா. ஓகே ப்ரோ, தீனதயாளன் நீங்க மியூட்ல இருங்க, நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்தை வைங்க, ஓகேங்களா? அதாவது தமிழர் திராவிடர் வேறையான். தமிழரையும் திராவிடரையும் ஒப்பிடுறது தப்பு. என்னன்னா, தமிழ் என்பது மொழி, ஓகேங்களா? திராவிடர் என்பது இனம். நீங்க இந்த கக்கேஷியன், யுரேஷியன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி அதாவது ஒரு நிலப்பரப்புல வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புல அங்க நேட்டிவா இருந்து வரக்கூடிய மக்களை தான் இனக்குழு அப்படின்வாங்க. திராவிடம் என்பது ஒரு இனக்குழு. இந்த இனக்குழுவுக்குள்ள நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள்.
தமிழ்ல இருந்து மத்த மொழிகள் பிரிஞ்சு போச்சுன்னா பிரிஞ்சு போச்சு, அவங்க வேற மொழியே தான் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனா இனத்தால் திராவிடர். அதனாலதான் நீங்க வந்து தலைவரா வந்து ஒருத்தர் இப்ப தூக்கி வச்சுன்னு பேசுனீங்கல்ல, ஸ்ரீலங்கா தமிழருக்காக உயிரை விட்டார்னு. கியூபா மாநாட்டுல அவரோட ஸ்பீச் ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்பீச்லயே நாங்கள் வந்து திராவிட இனத்தை சேர்ந்த தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திராவிடங்கிறது இனம், அது வந்து அத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மொழி வேற, இனம் வேற. ஒருத்தன் திராவிடரா இருக்கிறதுனால தமிழனா இருக்க மாட்டேன்னு கிடையாது. நான் ஒரு தமிழ் பேசும் திராவிடன். திராவிடன் என்னோட இனம். ஏன் நான் திரும்ப திரும்ப திராவிடன் நான் இங்க அழுத்தி சொல்லணும், தமிழன்றதோட நிப்பாட்டுல திராவிடன்னு ஏன் சேர்த்து சொல்றேன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பாப்பானும் தமிழன் தான். அவனை தமிழன்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் பல வருஷமா இங்கதான் இருக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பன் தாத்தன் பாட்டன்லாம் தமிழ் பேசி இருக்கிறான், அவன் தமிழன் தான். ஆனா அவன் திராவிடன் கிடையாது, அவன் ஆரியன். ஓகேங்களா? இதுக்கு இன்னும் நறுக்குன்னு சுருக்குன்னு குத்துற மாதிரி உங்களுக்கு இன்னும் தெளிவான எக்ஸாம்பிள சொல்லணும்னா, யாரெல்லாம் ஒன் மம்மி ஒன் டேடிக்கு பிறந்தாங்க அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் திராவிடர். ஓகேங்களா? இருமாம்ஸ் இரு, நான் அப்படி யாரு பிறக்கலையோ, பல டேடிக்கு பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் திராவிடர் கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இங்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய மரபுல பார்ப்பனரை தவிர்த்து இருக்கக்கூடிய என்னை போன்ற சூத்திர மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அதான் சூத்திரனுக்கு அர்த்தம். சோ இங்க நான் ஆரியனா இருந்து நான் தமிழன்னு சொல்லிக்கிட்டு நான் தமிழன் தான் ப்ரோ, ஆனா திராவிடன் கிடையாதுன்னா அப்ப இங்க நான் ஆரியன் ஆயிடுவேன். ஆரியன் ஆயிட்டேன்னா நான் ஒன் மம்மி ஒன் டேடிக்கு பிறகுல, நான் அப்படி பட்ட பிறப்பு இல்லை. ஓகேங்களா? நான் வந்து ஒரு நல்ல முறையில தான் பிறந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சுயமரியாதை இருக்கு. அதனால என் இனம் திராவிட இனம். நான் வந்து எவனோட வப்பாட்டி மகனுக்கும் பிறக்கல. அதனால நான் திராவிட. நான் பேசுற மொழி தமிழ். ஓகேங்களா? இதுக்கு மேல என்னால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இப்ப கேளுங்க. அண்ட் உங்க தலைவர் பிரபாகரனும் திராவிடர் தான். அந்த ஆளே வந்து அதை கிளைம் பண்ணதுக்கான பிரபாகரன் மட்டும் இல்ல, ஆண்டன் பாலசிங்கமும் எழுதுனதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அதையும் எடுத்து போட ரெடி. பேசுங்க. தெரியுமான்னு கேட்டுக்காத. அப்புறம் அது தெரியாது எனக்கு, அவரை தெரியாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் ஆகல. கலைஞர் எப்படி தமிழர் இல்லைன்னு ஒரு சொன்னாருங்கிற மட்டும் எனக்கு இன்னும் கிளியர் ஆகல. எனக்கு அதுதான், எனக்கு இந்த டெஃபினிஷன் கூட தேவையில்லை. எனக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கேளுங்க சரிங்களா? ஹலோ பிரதர், நான் கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா தெலுங்கு மொழி எப்ப பிரதர் எவால்வ் ஆச்சு? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியலங்க. மலையாள மொழி எப்ப பிரதர் உருவாச்சு? என்ன ஒரு 500-600 வருஷம் இருக்குங்க. சொல்லுங்க. 500-600 வருஷம், சரிங்களா? ஓகே. இப்போ தெலுங்கு மொழி வந்து 10th செஞ்சுரி, அதாவது 500 CE, ஓகேவா? அந்த ஜெனரேஷன்ல எவால்வ் ஆச்சு. ஓகேங்களா? மலையாளம் அதுக்கு முன்னாடி 7th செஞ்சுரி அந்த மாதிரி எவால்வ் ஆச்சு, சரிங்களா? இப்போ தமிழ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எவால்வ் ஆச்சு. தமிழ் முதல்லையா தெலுங்கு முதல்லையாங்கிற क्वेश्चन கிடையாது. இல்ல நான் சொல்ல வரேன் பிரதர், சொல்ல விடுங்க, முழுசா கம்ப்ளீட் பண்றேன், அப்புறம் கேள்வி கேளுங்க, சரிங்களா? திராவிடம்ன்றது இந்த மொழி, இந்த 3 மொழிகளும் சேர்ந்து எவால்வ் ஆனதா திராவிடம், கரெக்டா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிதான் பிரதர் திராவிடம். நீங்க யாரு வேணா தெரிஞ்சவங்களை போய் கேளுங்க. இனம்னு சொல்றது தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம், இது 4 சேர்ந்து எவால்வ் ஆனதுதான் திராவிடம், சரிங்களா? திராவிடம் இதுதான் பிரதர். திராவிட மொழி குடும்பத்தின் ஒப்பிலக்கணம் படிச்சிருக்கீங்களா? புரியல பிரதர். திராவிட மொழி குடும்பத்தின் ஒப்பிலக்கணம் படிச்சிருக்கீங்களா? திராவிடம் மொழி குடும்பத்தின் சரி படிச்சிருக்கீங்களா? அதுதான் சொல்றேன். கம்பேரிசன் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் அத சொல்லுங்க. மொத்தம் எத்தனை திராவிட மொழி இருக்கு இந்தியால? நான் எனக்கு தெரிஞ்சது 3 மொழி, சரியா? நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் மொழி குடும்பம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்துச்சுன்னா இது இப்ப 5th செஞ்சுரியே 10th செஞ்சுரியே வந்தது. எப்படி திராவிடமா இருந்துச்சு பிரதர்? நான் தான் காட்டுறேனே, கோயில் சாட்சி தஞ்சாவூர் கோயிலே இருக்கு. நான் பாயிண்டோட சொல்றேன். தீனதயாளன் நான் சிம்பிளா கேட்டுறேன். இப்ப நம்ம பேசுற மொழி இல்ல கலைஞர் எப்படி தெலுங்கர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அதுக்கு வரலாம் தெரியுங்க. அதுக்கு வரலாம். தெலுங்கர்னு எங்கேயுமே சொல்ல, நான் திராவிடர் தான். ஐயா இருங்க, அவர் திராவிடர் தான், அவர் தமிழ் தான், சரிங்களா? அது விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வரும். நம்ம இப்ப பேசுற மொழி தமிழ் தானே? நம்ம பேசிட்டு இருக்கிற மொழி தமிழ் தான். இந்த மொழிக்கு தமிழ் மொழின்னு நம்மளே தானே பேர் வச்சுக்கிட்டோம். இது என் மொழி தமிழ் மொழி நம்ம பேர் வச்சுட்டோம், கரெக்டா? அல்லது நம்ம படிச்ச இலக்கியங்கள்ல அந்த பேர் இருந்திருக்கு. நம்ம பேசுற மொழி தமிழ் மொழி. அதுதான் கேட்கறேன். இலக்கியங்கள்ல எப்ப தமிழ்ங்கிற வார்த்தை உருவாச்சது? அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள், அந்த பாஷையை அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? தமிழ்
அப்படின்ற வர ஒரு குரலை இப்போது தீனதயாளன் அவர்கள் ஒரு தமிழனாக ஒப்பிப்பார். சொல்லுங்க. புரியல. பா மாஸ்டர் திருக்குறள் அப்ப தமிழ் மொழியில இருந்து வரல, வேற மொழியில இருந்து வந்துச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த மொழிக்கு அந்த மொழி இல்லங்க அதாவது இலக்கணங்கள்ல சாரி இலக்கியங்கள்ல வந்து தமிழ் இருக்கு. சோ ஓகே, இது நம்ம தமிழ் மொழி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மொழி நம்ம தமிழ் மொழி வந்து உணர்ந்திருக்கோம். திருக்குறள்ல தமிழ்ங்கிற வார்த்தை இல்ல. ஒரு நிமிஷம். திருக்குறள்ல தமிழ் என்று வார்த்தை இல்ல, மிச்ச இலக்கியங்கள்ல இருக்கா? இப்ப எனக்கு பேரு எங்க அம்மா தீனான்னு வச்சேன்னு சொன்னா நான் தீனான்னு தான் கூப்பிட முடியும். தமிழ்னு பேர் வச்சா தமிழ் தான் சொல்லுவான். ஊழ விடக்கூடாது. சரிங்களா? 6 மணின்னு போயிட்டு இருக்கு. இல்ல சொல்றேன், அதெல்லாம் விடுங்க. நம்ம அதெல்லாம் அப்படிதான் நான் சொல்ல முடியும். முதல்ல இந்த மொழிக்கு இல்ல ஐயா, நீங்க அதெல்லாம் போங்க. இங்க பாருங்க, கலைஞர் எப்படி நீங்க திராவிடர்னு சொன்னீங்க சொல்லுங்க. அவரே திராவிடர் தான் சொல்லியிருக்காரு. அவரே திராவிடர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம். கலைஞர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா? ஐயா இருங்க, கலைஞர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா? தீன்தயாளன் அவரே நல்லதை ஏத்துக்கணும், கெட்டதை தள்ளி வச்சுக்கணும். அதான் என்னோட கான்செப்ட். ஒன்றா வேணாம். இங்க பாருங்க, ஒரு முடிச்சிட்டோம். தீனதயாளன் ஒரு 5 நிமிஷம் மியூட்ல இருங்க. தீனதயாளன் அன்சு பேசட்டும். நான் பண்ணல, வேற யாரோ பேசிட்டு நான் பேசல. இல்ல டீசென்ட்டா நடந்துக்கங்க. மியூட் போடுங்க. நான் மியூட் தான் போட்டுருக்கேன், நான் பேசல. ஒரு நிமிஷம் மாத்தி பேசுறாரு, ஒரு நிமிஷம் மாத்தி பேசுறாரு. வரும்போது ஒரு தெலுங்கு சொன்னாரு சொன்னதுக்கமா நான் கேள்வி கேட்டோம். தெலுங்குன்னு சொன்னாரு. பேசட்டும். ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுகிறீங்க? அவர் வாய்ஸ் தான் கேட்க மாட்டேங்குது. பிடிச்சவனுங்களை திருட்டு பயலுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஸ்பேஸ் தானே, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ அந்த கிழமை ஒரு திருட்டு பயலுன்னா ஏன் சொல்லணும்? நான் என்ன திருட வந்திருக்கேங்க சொல்லுங்க. தப்பா பேசாதீங்க. நான் உங்களை பத்தி யாரையுமே தப்பா பேசுறேன். தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். தீனதயாளன் இவன் ஒரு திருட்டு பயன். இந்த திருட்டு பயலுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம்னா இங்க வேற யார் பேசுறா சொல்லுங்க. அதே திருட்டு ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் சொன்னாங்க. விடுங்க உங்களை எல்லாம் விடியா அப்ப அவன் தானே, அவனுக்கே தெரியுது. விடு. இப்போ இந்த ஆளு பேசுறதுக்கும் நான் தான் பிரதர் கிழமை ஒருத்தன் கமெண்ட் போட்டான்ல, முத்துக்குமரன், இவன் ஒரு தெலுங்கு செட்டியாருன்னு. இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா பிரதர்? நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இப்ப நான் சொல்ல வந்ததே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான் வந்தேன். நீங்க ஏதாவது பேச்சே மாத்திட்டீங்க. ஒரு அப்பீல வைக்கிறேன். ஒன்ன மாதிரி திருட்டு பயலுங்க எந்த வேஷத்துல சுத்துவானுங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த கொஸ்டினா நான் லிசனர்ஸ் கிட்ட வைக்கிறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க நீ யாருங்கிறத. அவ்வளவுதான். நான் இங்க முத்து ஃபேனா தான் பேசுவேன். அது எங்கெங்கயோ போயிருச்சு. ஆனாலும் நான் பதில் சொன்னேன். அவ்வளவுதான். நீ எப்ப சேர சோழ பாண்டியன்னா முன்னோர்னு சொன்னியோ அப்பயே நீ யாருங்கிறத கீழே இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சேர சோழ பாண்டியன் யாரு? நல்ல விஷயம் சொல்லு. எனக்கு எப்படி 3 பேருமே எப்படி ஒருத்தருக்கு முன்னோரா இருக்க முடியும்? எனக்கு புரியல. அதை முடியா, அது எனக்கு ஆபத்துலாம் பிரச்சனை இல்லையா? சேர சோழ பாண்டியர்கள் தமிழுக்காக ஆற்றிய ஒரு 5 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லு. தமிழுக்காக ஆற்றிய 5 விஷயங்களா? நான் என்ன பண்ணேன்னு தமிழ் கல்வெட்டுல பதிவு பண்ணதே ஒரு விஷயம். சரியா? சரிங்களா? வேற பண்ணப்பட்டது அது எங்க கோயில்கள்ல சிற்பங்களாவோ எழுத்துக்களாவோ வாழ்க்கையில புரியல. அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது. மெய்கீர்த்தி பட்டயங்கள் படிச்சிருக்கேன் நீ வாழ்க்கையில? நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். என்ன மெய்கீர்த்தி படிச்சிருக்கேன்? நான் தஞ்சாவூர் கோயில்ல இருக்க கல்வெட்டை பத்தி பேசுறதுக்கு மெய்கீர்த்தியா நான் படிச்சேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுறேன். நீ வந்து சடப்பையில, நீ சடப்பையிலா, நான் மடப்பையா, நீ சடப்பையிலா? உனக்கு பதில் இல்லைன்னா எதையா பேசுவியா? மணிப்பரவாள நடைனா என்ன தெரியுமாடா? மடப்பையில என்ன உனக்கு என்ன தெரியுமாடா? உனக்கு தமிழ் கல்வெட்டா தெரியாது. உனக்கு தமிழ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? உனக்கு தமிழ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை தெரியுமாடா? என்ன உனக்கு தமிழ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? தமிழ்ரா தமிழ்னா 70% இருக்கும். இவ்வளவு தமிழ் பேசுறேன். எது சமஸ்கிருதம் தமிழ்? யோ அதுலயே போய் பாரியா, நீ ஒழுங்கா படிச்சுட்டு வாயா. முதல்ல மெய்கீர்த்தி பட்டயம்னா ஐயா நான் தான் மியூட் போட்டேன். எனக்கு ஒண்ணு புரியல. நீயே போய் படிச்சுட்டு வாடா. தொடர். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கல்வெட்டோட போட்டோ நான் எடுத்து போட போறேன். இப்ப தீனதயாளன் எடுத்து எனக்கு அந்த தமிழ் எழுதிருக்கிறத படிச்சு காட்டுவார். ஓகேங்களா? இப்ப நான் அன்மியூட் பண்றேன். நீங்க படிப்பீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க தீனதயாளன். நான் அன்மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்க. அது தமிழ்ல இருக்குல்ல, இப்ப நீங்க படிக்கிறீங்களா? நான் இப்ப ஒரு கல்வெட்டு எடுத்து போடுறேன். எது தஞ்சாவூர் கல்வெட்டு தானே கேட்டீங்க? அந்த கல்வெட்டுல இருக்கிறத நான் இப்ப எடுத்து போடுறேன். இப்ப நீங்க அதை வந்து தமிழ்ல இருக்கிறத நீங்க படிக்கணும். சரியா? சரி. தமிழ் இல்லன்னு நீங்க படிக்க தெரியாது. சரி, அப்ப தெரியாமதான் அவர்கிட்ட எவ்வளவு நேரம் சொன்னீங்களா? அப்ப படிச்சுட்டு ஓடாது தமிழா.
நான் வாடா போடான்னு நான் பேசவே இல்லைங்க, தப்பா சொல்லாதீங்க. நீங்க அவர்தான் வாடா வாடா போடா போடான்னு. நீங்க பேசுனீங்க நான் வாயா போயான்னு தான் பேசுனேன், வாடா போடான்னு நான் சொல்லி ஆடிங்களா? கேளுங்க. சரிங்க, சரி நீங்க அந்த வாயா கெட்ட போயான்னு வார்த்தையில கூட பேசுனீங்கல்ல. திட்டி கேட்டியா அதை படிக்க சொல்லியா? ஆமா, ஓகே, அவர் சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு படிக்க தெரியுமா? சரி, உங்களுக்கு படிக்க ஏங்க தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் எனக்கு நான் தெரியாது. படிச்சு சொன்னா ஏன்னா உங்களுக்கு எப்படி எனக்கு புரியும்? சான்ஸ்கிரிட் தெரியாது. நான் படிச்சு அப்ப சொன்னா நம்ம எப்படி உங்களுக்கு யாருமே புரியும்? எனக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சா போதும்டா. உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் எப்படி படிக்க முடியும்? விடுங்க, நம்ம யாருமே தமிழ் இல்லப்போ விட்டுருங்க, நம்ம எதுக்கு டிபேட் பண்றோம்? யாருமே தமிழ் இல்லப்போ எவனுமே படிக்க தெரியல. கல்லூரியில எடப்பாடி ஒரே நிமிஷம். எனக்கு தெரியும் அவர் கரெக்டா படிக்கிறாரா இல்லையான்னு நான் சொல்றேன். அவரை படிக்க சொல்லுங்க. நானும் ஒத்துக்கிறேன் bro. நீங்க படிங்க தீனதர். எனக்கு நான் சொல்றேன் நீங்க brother? கரெக்டா படிக்கிறீங்களா இல்லையான்னு. படிப்போமா? ஆமா, அவன் கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சான், லைட்டா பாப்பான் கிடந்தவன், அதனால படிப்பான். நானும் படிக்கிறேன். நானும் தினதயாளன் படிப்பேன். சூப்பர் பிரதர், தினதயாளன் சூப்பர். ஓகேயா? நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி படிப்பேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? படிங்க, நீங்க படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்க படிப்பீங்க. சரி தெரியாது. படிங்க, போடுங்க. அதான் பிரதர், ஒரு விஷயத்த இங்க நான் கரெக்ட்னு சொன்னாலும் நீங்க தப்புன்னு பேசுறவங்க எப்படி ஒத்துப்பீங்க? சும்மா நீங்க நச ஒத்துக்க நசன்னு மாட்டீங்க, பேசின்னு இருந்தாலும் நீங்க 10 ஒத்துக்க சாப்பிடுறேன். மாட்டீங்க. இல்ல ஒரே நிமிஷம். ஒத்துக்கிறதுக்கு தீனா, என்ன நான் டாக்குமெண்ட் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறதுக்கு? மெய்கீர்த்தி பட்டேன்னா என்ன தெரியாதுன்ட்டு, எழுத்து வடிவ பிரதர், எனக்கு பரிவர்த்தனைனா இதுவும் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சுன்னு தெரியாதுன்ட்டு, சொல்ல முடியும், அங்க தெரியாத என்னடா தெரியாதுன்னு எழுத்து தான் சொல்ல வடிவ முடியும். கல்வெட்டுல இருக்குன்னா அதுவும் தெரியாதுன்ட்டு, அப்புறம் எதைதான் நீ கொடுத்தா அங்க ஒத்துக்கிறதுக்கு? சரி, ராஜராஜ சோழன் தெலுங்குன்னாச்சும் உனக்கு தெரியுமா ப்ரோ? ராஜராஜ சோழன் தெலுங்குரா பிரதர்? அவன் இல்ல சம்மந்தம் ப்ரோ, பண்றதெல்லாம் ஆமா. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டவுட். பிரதர், சூப்பர் பிரதர், இருங்க சூப்பர் தீனதயாளன், பிரதர், உங்ககிட்ட செமையா இல்ல, எனக்கு மாட்டீங்க. நான் ஆன்சி ப்ரூவ் கிட்ட. பண்ணவா? ராஜராஜ சோழன் தமிழ் நான் ப்ரூவ் ஐயா பண்ணவா? சொல்லவா? ஐயா, ஒரு நிமிஷம் இருங்கய்யா, கத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அன்சி கிட்ட ஒண்ணு கேட்கணும். அன்சு ப்ரோ, எனக்கு சொல்லுங்க அதுக்கு ப்ரோ, முன்னாடி ஒரு பேசிக்கான டவுட். சொல்லுங்க ப்ரோ. இந்த சேர சோழ பாண்டியன்னு சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாருமே தமிழர் மன்னர்களா? அதுல சேரன் வந்துட்டு இன்னைக்கு இருக்க கேரளால வருவான். சரி, ஓகே. நம்ம பல்லவ அதுக்குள்ள மன்னன் போனோம்னா வந்து அப்புறம் தெலுங்கு மன்னன். பிரபாகரன் தாண்டப்படுவார். பல்லவ மன்னன் எனக்கு தெலுங்கு எனக்கு கரெக்ட். அவர் வருமான்ற குடும்பம் வரும், எங்களோட ஃபேமிலி இது ஃபுல்லாமே வருமான் தான் ஆரம்பிச்சேன். இல்ல, இன்னைக்கு இருக்க கேரளா தானே சேரநாடு. சேரநாடு. காதலூர் சாலை களமறுத்து அந்த பாட்டாச்சு தெரியுமாடா? ஏங்க சாரி, நான் இன்னொரு விஷயம் இங்க சொல்லிக்கிறேன். நீங்க கலைஞர் தமிழரா திராவிடரானா? கலைஞர் தமிழ் பேசும் திராவிடர். இங்க கலைஞரை விட தமிழ் இலக்கணத்துல பெரிய புலியோ பூனோ கிடையாது. அவர் எழுதுனதோ அவர் எடுத்து செய்த சேவைகளோ இங்க வேற எவனும் இப்போ கரண்ட் கான்டெம்பரரியில வேற எவனும் பண்ணல. ஓகேங்களா? அவர் ஏன் தமிழ் பேசும் திராவிடர்னா, அவர் ஒன் மம்மி டேடிக்கு பிறந்தாரு. நானும் அவரை மாதிரி ஒன் மம்மி ஒன் டேடிக்கு பிறந்தேன். எங்களுக்கு சுயமரியாதை இருக்குது. நாங்க ஆரியம் கிடையாது, திராவிடன். இங்க எவன்லாம் ஒன் மம்மி ஒன் டேடிக்கு பிறக்கலையோ அவன் தான் அடிச்சு நழுவான். நான் திராவிடன் கிடையாது, நான் பாப்பானு கூட வைப்பாட்டி மவன், நான் திராவிடன் கிடையாது, நான் தமிழ் பேசும் ஆரியன்னு சொல்லுவான். அதுல அதுதான் அர்த்தம். எதுக்கே உன்னை திராவிடன் சொல்லிட்டு போனாங்க? சூத்திர பையன் நீ, சூத்திரப்பட்டம் வேணா திராவிடனா வடாம் தானே பெரியா சொல்லிட்டு போனார். நீ அதை தான் ஏன் சொல்லணும்? அதை சொல்லாம வேற என்ன சொல்லுவ? இல்ல, அதாவது எதுக்கு திராவிடரா இருக்கிறோம் நம்ம? எனக்கு ரொம்ப நேரமா இருக்கு. எனக்கு ஒரு 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 நிமிஷம் வாய்ப்பு சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கார்த்தி, ஆனா திட்டாத கார்த்தி. ஆமா, திட்டாதீங்க. இல்ல ஒரே நிமிஷம், திட்டலாம் மாட்டேன். ஒரே நிமிஷம். அதாவது இப்ப அங்க வந்து டிவிக்குள்ள ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்னன்னா, போஸ்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க, ஜாதியை பார்த்து மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த ஜாதி புஷி, அந்த புஷிங்கிற வேர்டை நோட் பண்ணுங்க. அந்த ஆளுங்களோட ஜாதிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏரியா, ஐயோ நீ அன்மியூட் பண்ணாத, ஏரியா முடிக்கிறேன், ஐயோ அன்மியூட் பண்ணாத. பேசி முடிங்க கார்த்தி, சொல்லு. அவர் அன்மியூட் பண்ணாத. இல்ல நீங்க இல்லைங்க, அவர் அது அன்மியூட்ல தான் இருக்கு, நீங்க பேசலாம். அந்த ஜாதி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வர்றவன் பூரா வந்து இந்த ஜாதிக்கு கொடுக்குறாங்க, இந்த இனத்துக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபேம் இருக்கவங்க கொடுக்குறாங்க. புசி என்ன பார்த்து புசி வந்து அந்த கேப் விழுகுதோ, காத்தோட்டம் எங்க விழுகுதோ அங்க மட்டும்தான் அந்த காத்தோட்டத்துக்கு இணைப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தின தயாரம் நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது என்ன பிரதர்? இப்ப நான் விஜய் போட்டோ வச்சிருக்கனால தான் என்ன திட்டிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது தீனதயாளன். விஜய் போட்டோ வச்சிருந்தா உங்களை திட்டுறது வந்து கேவலம். இல்ல முத்து போட்டோ. ஒரே ஒரு டவுட், ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு முத்து போட்டோ நீ வந்து விஜய் போட்டோக்கு மாத்துன? பிரதர், நான் சொல்றதை கேளுங்க. முத்து போட்டோ வச்சு என்ன ஷோ முடிஞ்சிருச்சு, இனிமே வச்சிருந்தா அது ஏதாவது ஸ்பேஸ் போட்டாலே ப்ராப்ளமா வருது. இல்ல 15 நாள் ஆகுது, அதையே இப்ப ஸ்பேஸ் நடந்துகிட்டு இருக்குமா மாத்திர?
பிரதர் அப்பதான் விஜய் காலையில தான் பிரதர் அவர்களுக்கு மாத்தினேன். சப்போர்ட் இல்ல கொடுப்பாங்களா? இப்ப மாத்தல, காலையில தான் மாத்தினேன். இப்ப மாத்தல, காலையில மாத்தினேன். இல்ல நீ இப்ப காட்டும் போது எனக்கு முத்துக்குமார போட்டதான ஃபர்ஸ்ட் காட்டுச்சு கப்போட நிக்கிற இல்ல மாதிரி. பிரதர், இல்ல இல்ல ஹான்ஸ் ப்ரோ, பிரதர். இல்ல அதை விடுங்க. இல்ல இல்ல அவரு இல்ல இல்ல நான் இல்ல வரப்ப அவன் என்ன இருந்தே வந்து சொல்றான், விஜய் நம்ம ஃபேன்ஸ் உள்ள ஜாதி நான் வந்து ரீதியா வரப்ப இருந்தே பாருங்க. விஜய் போட்டோ தான் வச்சுக்கிறாரு. அதுக்குள்ள இல்ல எப்படி ப்ரோ, இல்ல போகலாம்? கார்த்திக் டிவிக்கு எல்லாம் விடுங்க, அதை பேசி ஒன்னும் போறது இல்ல, அதை விடுங்க. அதுக்குள்ள போய் பிரதர் டிவி ப்ரோ நான் கட்சியில அந்த என்ன இல்ல பிரதர், என்னைய ப்ரோ திட்டுறது நான் தான். ப்ரோ ஒரு நீங்க டிவி கல்வெட்டு கேல இல்லன்றது போட்டிருக்கேன். புரியுது. யோ கார்த்தி மாம்ஸ் ப்ரோ கல்வெட்டுக்கு போவோம். எங்க தீனதயாளன், நான் கல்வெட்டு உங்கள்ட்ட நீங்க போட்டுட்டோமா? சுயமரியாதை உடைய ஒருத்தர் தானே? ஓகேண்ணா, சுயமரியாதை இருக்கிற நபர் தானே? சொல்லுங்க இல்ல அவர் பிரதர். ஹோமோசேப்பியன்ஸ், அவர் ஒரு இல்ல ஹோமோசேப்பியன். ஒன் பை பிரதர் இருங்க ஏதாவது மாம்ஸ். இல்ல தப்பு தப்பா தீனதயாளன், பேசுறேன் நான் பிரதர், எதுவும் தப்பா எனக்கு தொண்டை தப்பா கட்டிக்கிச்சு, சொல்லல. சாரி. ஓகே, சொல்லுங்க. எனக்கு புரியுதுங்க. டோன்ட் வரி. நான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் போய் கல்வெட்டுக்கு போலாம். ஓகேவா? சரி நீங்க பிரதர். சுயமரியாதை பிரதர் உள்ள ஒன்னு ஒருத்தர் ஓப்பனா தானே? சொல்லிக்கிறேன், கல்வெட்டை பத்திலாம் எனக்கு தெரியாது, வேணாம் பெரிய வேணாம், லெவல்ல தெரியாது. அது நான் அது உங்கள்ட்ட படிச்சதை தான் நான் பேசும்போதே சொல்றேன், தெரியுது. உங்களுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லுங்க. ப்ரோ ம். நான் உங்களை தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது எனக்கு தெரியுது. அதை வச்சு நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவும் போறது இல்ல. அது உங்க தப்பும் கிடையாது. ஓகேவா? தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. ப்ரோ சோ சில் என்னதான் பண்ணுங்க. தெரியுது இது கேளுங்க உங்களுக்கு ப்ரோ, நீங்க அவருக்கு ஏ இரியா மாமா. சோ நம்ம வந்து பேசிக்கான விஷயத்துல இருந்து போவோம். நீங்க சுயமரியாதை உள்ள ஒரு நபரா இல்லையா? ஆமா பிரதர். இருக்கு இல்லைங்களா? ஓகே, நல்ல விஷயம். இப்போ இங்க வெறும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இந்த ஊர்ல நீங்களும் தமிழர் தான், பூணூல் போட்ட பாப்பானும் தமிழன் தான். இதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா பிரதர். சோ ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அவன் எதுக்கு பூணூல் போடுறான்னா, உன்ன மாதிரி நான் கிடையாது, நான் இருபிறப்பாளன், நான் 2 வாட்டி பிறக்கிறவன், நீ ஒரே ஒரு வாட்டி பெண்ணின் யோனியில இருந்து பிறக்கிற சூத்திரன்னா பாப்பானோட வப்பாட்டி மவன், நம்ம எல்லாரையும் அவன் சொல்றான். ஓகேங்களா? நான் உட்பட, நீங்கள் உட்பட. சோ அதுல இருந்து அந்த இழிவு நீங்கிறதுக்காக தான், டேய் நீ ஆரியன், நீ வந்து எங்கேயோ இருந்து ஆடு மேய்ச்சுன்னு இந்த நிலப்பரப்புக்கு வந்த நாயினி, நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. நீ வேணா தமிழ் பேசுற, தமிழனா இருந்துட்டு போலாம், ஆனா நீ திராவிடன் கிடையாது, நீ ஆரியன், நான் திராவிடன், நான் உன் ஒப்பாட்டிமா உனக்கு பிறக்கல, எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதுதான் அந்த ஹிஸ்டரி தான் நாங்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள், நாங்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், தமிழும் திராவிடத்தை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா திராவிடம் என்பது இனம், தமிழ் என்பது திராவிடர்கள் பேசக்கூடிய மொழி. இதை நீங்க தனித்தனியா பார்க்கல, நான் இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்துதான் கம்பேர் பண்ணுவேன்னா எனக்கு வந்து பாவமாகுது உங்களை பார்த்தா. நான் உங்களை திட்டெல்லாம் தோணவே இல்லை. ஏன் தெரியுமா? திட்டி பிரயோஜனம் கிடையாது. இது கூட புரிய மாட்டேன் இவருக்குன்னு தான் எனக்கு பாவமா இருக்குது. ஒரு இனத்தை ஒரு மொழியோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா திராவிட இல்லைன்னா நீங்க டவுட்டா கேட்டுக்கிறேன். கேளுங்க. நீங்க சொன்னீங்க நம்ம தமிழர்கள் ஆனா திராவிட இதுவா சேர்ந்தோம்னு சொல்றீங்க. திராவிட இனம். இப்போ இதே இனத்துல வேற யார் யாரெல்லாம் வராங்க அத சொல்லுங்க எனக்கு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் தீனா இருங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ரெக்வெஸ்ட் இருக்கு. எமினம் ஒன்றா நீங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண எனக்கு முடியுதா? காட்ட மாட்டேங்குது. இல்ல காட்டலையே ப்ரோ, ரிக்வெஸ்ட் எதுவுமே இல்லையே, ரிக்வெஸ்ட் எதுவுமே காட்டல. இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நேம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க என்ன பண்ணுங்க, டிஎம் வழியா ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, ஆட் ஆயிடலாம். ஓகே 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 ஓகே. சோ தீனதயாள் எனக்கு இப்ப காட்டுதான் ஆட் பண்ணிடுறோம் ப்ரோ. நானும் சோ தீனதயாள்